எந்த விஷயங்களும் இந்த அரசாங்கத்திடம் எல்லாரும் கைதட்டி ஓஹோன்னு ஆரம்பிச்சு ஒரு மக்களோட பணம். ஆனா சிபிஐக்கு தெரியல எங்க போய்கிட்டு இருக்க நாடு. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கமல்ஹாசன் இயக்கி நடித்து நாளை வெளியாகவிருந்த விஸ்வரூபம் திரைப்படத்திற்கு 15 நாட்களுக்கு தமிழக அரசு தடை விதித்திருப்பது நேற்றைய செய்தி. சர்ச்சைக்குரிய பகுதிகளை நீக்கிய பிறகே படத்தை வெளியிட வேண்டும் என தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. முன்னதாக இத்திரைப்படம் டிடிஎச்சில் வெளியிடப்படுவதற்கும் பல்வேறு எதிர்ப்புகள் கிளம்பின. ஒரு வழியாக அதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்ட நிலையில் 21க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய அமைப்பினரின் எதிர்ப்பை அடுத்து கடந்த திங்கட்கிழமை அன்று அவர்களின் பிரதிநிதிகளுக்கு தன் இல்லத்திலேயே படத்தை திரையிட்டு காண்பித்தார் கமல்ஹாசன். கண்டவர்கள் தங்கள் கடும் எதிர்ப்பினை அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்றனர். தொடர்ந்து நேற்று அரசின் தடை, திரையரங்குகளில் முன்பதிவு நிறுத்தம், தடையை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் கமல் வழக்கு தொடுத்தார். இன்று சில மணி நேரங்களுக்கு முன்பு நீதிபதி 26ஆம் தேதி தான் படத்தை பார்த்துவிட்டு 28ஆம் தேதி வழக்கை எடுத்துக் கொள்வதாகவும் அதுவரை தடை நீடிக்கும் என்றும் கூறியிருக்கிறார். இவையெல்லாம் நடந்த நிகழ்வுகள். இவை எழுப்பும் கேள்விகள் பல. அவற்றை எதிர்கொள்வோர் திரைப்பட தயாரிப்பாளரும் இயக்குநருமான RK செல்வமணி, மறுமலர்ச்சி முஸ்லிம் லீகைச் சேர்ந்த ஒமர் ஃபரூக், மத்திய திரைப்பட சான்றிதழ் குழுவின் மண்டல அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்ற பாபு ராமசாமி, தொழில்நுட்ப கலைஞரும் விஸ்வரூபம் திரைப்படத்தில் நடித்தவருமான ஆனந்த், மனிதநேய மக்கள் கட்சியின் மூத்த தலைவரான சட்டமன்ற உறுப்பினர் ஜவாஹிருல்லா ஆகியோர் நேர்பட பேசலாம். வணக்கம். திரு செல்வமணி, இப்படி எதிர்க்கிறார்களே, என்ன காரணம்? இப்பதான் ஐயா கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவரோட கருத்துக்கள் என்னன்னு தெரியாம நான் சொன்னா அது ஒரு பொதுவா இருக்கும். ஆனா என்னோட கருத்து என்னன்னா, பொதுவா இது போல திரைப்படங்களை குறி வச்சு தாக்குறதும் இல்ல படத்தை நிறுத்துன்னு கேட்கறதும் அதுக்குன்னு ஒரு அமைப்பு வந்துட்ட பிறகு அந்த அமைப்பு தான் அதுக்கு பொறுப்பெடுத்துக்கணும். அப்புறம் இது வளர்ந்த பிறகு என்ன ஆகும்னா, ஒவ்வொருத்தர்கிட்ட போய் அனுமதி வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடும். இந்த திரைப்படத்தை பத்தி எனக்கு தெரியாது. இல்ல, அதுதான் இப்படி எதிர்க்கிறாங்களே, என்ன மறைமுக காரணம் இருக்க முடியும்? இந்த நேரடியான காரணம் மட்டும் தானா, வேற ஏதேனும் காரணங்களை இங்க சொல்ல விரும்புறீங்க? இந்த விஷயத்துல ஒரு காரணம் இருக்கலாம். இன்னொரு பொதுவான ஒரு காரணம் சில சுய விரும்பிகள் இல்ல சில இதன் மூலம் இப்ப சினிமாவை எதிர்த்தாலும் அவங்க பேர் பேப்பர்ல வரும், அவங்கள டிவியில வருவாங்க. இதுதான் பல பேரோட இதுவா இருக்கு. இந்த விஷயத்தை பத்தி நான் குறிப்பிட விரும்பல. ஆனா எங்க இப்ப அவங்க புடவையில இந்த கலர் இருந்தது, இந்த அதாவது அமெரிக்க தேசிய கொடிய ஜட்டியிலும் பிராணம் பூட்டினால சுதந்திரம் அமெரிக்கால இருக்கு. இந்திய அவர் ஒருத்தர் கேட்க வெட்டினாரு தெண்டுல்கர் இல்ல அமிதாப் பச்சன் வெட்டினாரு, அவங்க மேல கேஸ் போடுறது. இந்த கால் இப்படி தூக்கி கால் வச்சிருந்தாங்க, திரிஷா இப்படி உட்காந்தாங்க, குஷ்பு இப்படி வந்தாங்க. இல்ல இந்த படம் இப்ப பால் தாக்கரே பம்பாய் படத்தை பார்த்து அனுமதி கொடுக்கணும். இப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் என்ன ஆகுதுன்னா இந்த போட்டி அரசாங்கங்கள் உருவாகிறதுக்கு காரணமாயிடும். சரியோ தவறோ யாருகிட்ட கேட்கணும்னா அரசாங்கம் தணிக்கைக்குன்னு அதுக்குன்னு ஒரு அந்த தணிக்கை அதிகாரி தனக்கு வகுக்கப்பட்ட விதிமுறைகள் படிதான் அந்த அமைப்புகள் இருக்கும்பொழுது இவர்கள் எதற்காக போராடுறாங்க என்று கேட்டதற்கு நீங்கள் சொன்ன ஒரு பதில், பிரபலமானவர்களை தாக்குவதன் மூலமாக ஒரு பிரபல்யத்தை அவர்கள் தேடிக்கொள்கிறார்கள் என்பது காரணம். இன்னொரு காரணம் முதல்ல நான் அதற்கு மறுப்போடு நாம் மீண்டும் பேசலாம். திரு ஒமர், நீங்கள் எதிர்க்க வேண்டியதெல்லாம் அரசையும் அரசின் ஆள்கைக்குட்பட்ட தணிக்கை துறையையும் தானே. ஏன் ஒரு தனி மனிதரை எப்பொழுது பார்த்தாலும் ஒரு தயாரிப்பாளரோ ஒரு இயக்குனரோ ஒரு நடிகரோ தான் எதிர்ப்பாளர்களின் கண்களில் லகுவாக சிக்கிவிடுகிறார் என்கிறேன் நான். உங்களுடைய பதில் என்ன? என்னுடைய பதில் என்னன்னா, அந்த படத்தை தடை செய்ய வேண்டும் அல்லது கமலுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற துளி கூட இஸ்லாமிய சமுதாயத்திற்கு உடன்பாடு இல்லாத ஒரு விஷயமாகத்தான் நாம் இதை அணுகினோம். முதலில் திரு கமலஹாசன் அவர்களை 2 முறை சந்தித்து பேசினோம். சந்தித்து பேசிய போது அவர் சொன்ன கருத்துக்கள் எங்களுக்கு உண்மையிலேயே மனநிறைவாக இருந்தது. உங்களை பற்றி நான் வெகுவாக பாராட்டி எடுத்திருக்கிறேன். இந்த படத்தில் எந்த விதமான இஸ்லாமிய எதிர்ப்புகளும் இருக்காது. இந்த படத்தின் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி தான் இருக்கும். இந்த படத்திலே நீங்கள் என்னை பார்த்த பிறகு என்னை
லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு நீங்களே வந்து என்னை வழி அனுப்பி வைத்தீர்கள் என்றெல்லாம் சொன்னார்கள். அது நீங்க கமலிடம் போனதை பத்தி சொல்றீங்க. என்னுடைய கேள்வி, கமலிடம் ஏன் போகிறீர்கள்? நீங்கள் போக வேண்டியது தணிக்கை துறையை எதிர்த்து தானே. தணிக்கை துறை என்ன செய்கிறது என்று நாங்கள் பார்க்கவில்லை. நீங்கள் எப்படி இந்த படத்தை பற்றி கேள்விப்பட்டீர்கள்? அந்த வழியாக நீங்க அப்படித்தானே நீங்க முறையாக ட்ரெய்லரை பார்த்த உடனேயே இந்த படம் எங்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியது. அந்த ட்ரெய்லரில் வருகின்ற காட்சிகள் முன்னோட்டத்திலேயே இவ்வளவு ஒரு கருத்து இருக்கிறது என்றால் திரைப்படம் எப்படி இருக்கும் என்கின்ற உலகளாவிய இஸ்லாமிய சமுதாயத்தின் மத்தியிலே ஒரு அச்சம் ஏற்பட்டது. அந்த அச்சத்தின் அடிப்படையிலே தான் நாங்கள் அரசாங்கத்திற்கும் முறையாக அணுகினோம், கமலஹாசன் அவர்களையும் முறையாக அணுகினோம். அவர்களை அணுகி இது போன்ற எங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கிறது, இந்த படத்தை பற்றி ஒரு அச்சம் இருக்கிறது, எனவே இந்த படத்தை எங்களுக்கு திரையிட்டு காட்டிவிட்டு நீங்கள் வெளியிடலாம் என்று நாங்கள் சொன்னோம். சொன்ன போது அவர் வந்து திரைப்படம் என்றைக்கு வெளியிடப்படுகிறதோ அதிலிருந்து ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பு உங்களுக்கு காட்டுகிறேன், அதுல சில எனக்கு ஒரு நிர்பந்தம் இருக்கிறது என்று சொன்ன போது அதை அப்படியே ஏற்றுக்கொண்டோம். ஏற்றுக்கொண்டு அதே போல 21 முதலிலே ஒரு முறை சந்தித்த போது அவர் 10ஆம் தேதி திரையிடுவதற்காக இருந்த போது எங்களை 8ஆம் தேதி திரைப்படம் பார்ப்பதற்காக அனுமதித்தார். அந்த 8ஆம் தேதி அனுமதித்த பிறகு 8ஆம் தேதி 1 மணிக்கு என்று சொல்லிவிட்டு அந்த 1 மணிக்கே மீண்டும் நாங்கள் அவர்களிடத்து போன போது என்னுடைய சில சிக்கல் காரணமாக 25ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து விட்டேன். தயவு செய்து நீங்கள் இன்னும் சில காலம் காத்திருங்கள், அப்போது நான் உங்களுக்கு திரையிட்டு காட்டுகிறேன் என்று 21ஆம் தேதி மீண்டும் திரையிட்டு காட்டினார். இப்ப சென்சார் போர்டு பத்தி பேசுவதற்கு சூழ்நிலை இப்ப இல்ல. நாங்க இதுவரைக்கும் சினிமா பல படங்கள்ல இஸ்லாமியர்களை கொச்சைப்படுத்தி பல படங்கள் வந்திருக்கிறது. இதற்கு முன்பு இஸ்லாமியர்களுக்கு தமிழே தெரியாது, தமிழ் பேசக்கூடிய உங்களுடைய கோபம் சென்சார் போர்டை நோக்கி இருக்காது, இனிமேல் இருக்கும். அது ஏன் முதலில் இல்லை என்பது என்னுடைய கேள்வியாக இருந்தது. நாம் தொடர்ந்து பேசலாம். நம்மோடு பிரபல இயக்குனர் கௌதமன் அவர்களும் நம்மோடு சேர்ந்திருக்கிறார். அதற்கு முன்னதாக மன்னிக்கும் விக்ரமன் நம்மோடு இணைந்திருக்கிறார். முன்னதாக விஸ்வரூபம் திரைப்படத்தில் நடித்தவரும் தொழில்நுட்ப கலைஞருமான ஆனந்த், உங்களுடைய கருத்து என்ன? நடிக்கல, சவுண்ட் இன்ஜினியர், அவ்வளவுதான். என்னோட கருத்து என்னன்னா, இப்போ பேச்சுரிமைங்கிறது வந்து ஃபண்டமெண்டல் ரைட், எல்லாருக்கும் உண்டு. அதை எதிர்க்கணும்னா அதுக்கு வந்து ஒரு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் தான் போட முடியும் நம்ம இந்திய சட்டத்தின்படி. அப்படி இருக்கும்போது அன்ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் யார் யாரெல்லாமோ கேட்குறாங்கன்னா அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறதுக்கு நம்ம சட்டத்தில் இடம் இல்லை. ஸோ இந்த படம் வெளி வந்தால் வன்முறை இருக்குன்னு அரசாங்கம் பயந்து இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னா அது வந்து ஒரு வெக்கப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா இப்போ இந்த டெல்லியில் இந்த ஒரு கொடூரமான இந்த ரேப் கேஸ் நடந்தது. அப்போ வந்து சில முக்கியமான தலைவர்கள் கூட என்ன சொன்னாங்கன்னா, இது நடந்ததுக்கு காரணம் அந்த பெண் தான், ஸோ அவங்களோட நடவடிக்கையெல்லாம் நம்ம கட்டுப்படுத்திட்டா இந்த மாதிரி கொடூரமான சம்பவங்கள் நடக்காது அப்படின்னு சொன்னாங்க. அதே தான் இதுவும். வேற யாரோ வன்முறைக்கு ப்ரொவோகேஷன்லாம் கொடுத்தாங்கன்னா பயப்படுதுன்னு சொல்றீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு எதுக்கு நம்ம இவங்கள திரு கமல்ஹாசனுடைய பேச்சுரிமையை இதனால எதுக்கு நம்ம கட்டுப்படுத்தணும்? சரி, இது ஒரு பேச்சுரிமையை கட்டுப்படுத்துவதாக நீங்க சொல்றீங்க. திரு பாபு ராமசாமி, இந்த நிகழ்வில் ஒரு திரைப்படத்தை எத்தனை பேர் தான் பார்ப்பது? தணிக்கை குழுவினர் ஒரு முறை, அமைப்பினர் ஒரு முறை, அரசு அதிகாரிகள் ஒரு ஆலோசனை வேற, இனி நீதிபதி வேறு பார்க்க போகிறார். இது அத்தனைக்கும் ஒரு தணிக்கை துறையினர் 6 மாதங்களுக்கு முன்னதாகவே ஒழுங்காக முறையாக தணிக்கை செய்திருந்தால் இந்த பிரச்சனை நேர்ந்திருக்குமா? தணிக்கை துறையின் தோல்விதானே இது? கண்டிப்பா கிடையாது. இந்த மாதிரி பிரச்சனை வராம இருக்கணுங்கிறதுக்காக தான் தணிக்கை துறை. இப்ப இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா தோல்விதானே இல்ல. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை நான் வந்து ரீஜனல் ஆபீசரா இருந்தபோது, மண்டல அதிகாரி இருந்தபோது ஃபேஸ் பண்ணிக்கிறேன். இவங்களும் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. 14 ஆண்டுகள் இவர்கள் படம் தடை செய்யப்பட்டது. அதற்கான காரணங்கள் வேறவைகளெல்லாம் நான் இப்ப விளக்கிறேன். இந்தியாங்கிறது வந்து பல மதம், பல இனம், பல ஜாதிகள், பல தனிப்பட்ட நிறுவனங்கள் இருக்கிற ஒரு நாடு. இதுல வந்து பல கலைஞர்களுக்கும் ஒவ்வொரு கருத்துக்கள் உண்டு. அண்ட் ஜனநாயக முறைப்படி பார்த்தா எல்லாருக்கும் எழுத்துரிமை பேச்சுரிமை கண்டிப்பாக என்ஷூர் பண்ணப்பட்டிருக்கிறது. இதுல திரைப்படங்களுக்கு மட்டும்தான் தணிக்கை. இப்ப மற்றதுகளுக்கெல்லாம் தணிக்கை கிடையாது. ஏன் திரைப்படங்களுக்கு தணிக்கைன்னா, திரைப்படங்கள் இம்மீடியட்டா ஒரு மிக பெரிய ரீச், அதாவது மிகப்பெரிய அளவு ஆடியன்ஸை போய் சென்று விடுகிறது. செல்லும் பொழுது சில சமயங்களில் தங்களுடைய உற்சாக மிகுதியால் ஒரு எல்லையை கலைஞர்கள் மீறி செல்லும் பொழுது இந்த லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரக்கூடாதுங்கிறதுக்காகவும் ஒரு தனிப்பட்ட மதத்தினரையோ அல்லது ஒரு இனத்தினரையோ அல்லது ஒரு குரூப்பையோ ஒரு குழுவினரையோ அவருடைய மனம் புண்படுத்தாத அளவுக்கு அந்த படங்கள் இருக்க வேண்டும் என்பதை கண்காணிப்பதற்காகவே இந்த தணிக்கை குழு ஏற்பாடு அமைக்கப்பட்டது. இந்த தணிக்கை குழுவில் வந்து ஒருத்தர் முடிவு பண்றது இல்ல, ஒரு குரூப் பேனல் ஆஃப் பீப்புள்.
ஒவ்வொரு ரீஜன்லயும் எல்லா சமுதாயத்தினரையும் சார்ந்த மக்கள் இருக்கிறாங்க. அரசியல்வாதிகள், பிசினஸ்மேன், கான்ட்ராக்டர்ஸ், இந்து, முஸ்லிம், கிறிஸ்டியன், சிக் எல்லாரும் இருக்கிறாங்க. படங்கள் வரும்போது ரெப்ரசன்டேட்டிவ கூப்பிட்டு அவங்க பார்த்து தான் விடுறாங்க. இன்னொரு ஒரு சின்ன விஷயம், சார் சொன்னதுக்கு மாதிரி இதற்கு முன்னாலேயே தசாவதாரத்தில் கமலஹாசன் இதே ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணார். தொடர்ந்து பேசலாம். திரு ஜவாஹிருல்லா, தணிக்கை துறை முறையாகத்தான் செயல்பட்டிருக்கிறதுன்னு சொல்றாரு, உங்களுடைய கருத்து என்ன? வருகிறது என்று சொன்னேன். ஓய்வு பெற்ற தணிக்கை அதிகாரி அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய நெறிமுறைகளிலிருந்தே தொடங்குகிறேன். என்னுடைய வாதத்திற்கு உதவியமைக்காக அவருக்கு நான் முதலிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்தியா ஒரு பன்முக சமுதாய நாடு. இங்கு இந்துக்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், மதமே இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள், பல்வேறு சாதியினர், பல்வேறு மொழியை பேசக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போல சென்சார் போர்டு, அதாவது தணிக்கை வாரியத்தினுடைய முக்கியமான கடமையே யாருடைய மனதையும் புண்படுத்தாத வகையில் ஒரு திரைப்படத்தை பார்த்து அதற்கு தணிக்கை சான்றிதழ் கொடுப்பது என்பதுதான் சரியான ஒரு அணுகுமுறை. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் விஸ்வரூபம் படத்தை பொறுத்தவரை இந்த நெறிமுறைகளுக்கு எல்லாம் மீறி அதை பற்றியெல்லாம் சற்றும் கவலைப்படாமல் கமலஹாசனுடைய இந்த படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் குறிப்பிட்டது போல ஒரு முஸ்லீமும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 1000 விளக்கு தொகுதியிலே போட்டியிட்ட ஹசன் முகமது ஜின்னாவும் அந்த தணிக்கை குழுவில் இருந்தார். அவர் என்னிடம் இந்த படம் தொடர்பாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் முதலிலே அறிக்கை விட்டது. எங்களுடைய தலைவர் ஜேஎஸ் ரிஃபாய் அந்த அறிக்கையை வெளியிட்டார். அதற்கு பிறகு அவர் என்னிடம் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு, உங்கள் அறிக்கையை பார்த்தோம், ட்ரெய்லரை பார்த்து நீங்கள் முடிவுக்கு வர வேண்டாம், முழு படத்தையும் நீங்கள் பார்க்க வேண்டும். நீங்கள் நினைப்பது போல முஸ்லிம்களுக்கு எதிரான இஸ்லாத்தை கொச்சைப்படுத்தக்கூடிய வகையில் இந்த படம் இல்லை. கமல் உங்களிடம் பேச விரும்புகிறார் என்று கமலுக்கு பிரீஃப் கேஸ், அதாவது கமலின் சார்பாக அவர் பேசினார். இதிலிருந்து ஒருதலை பட்சமாக இந்த படம் சமூகத்தினுடைய அமைதியை குலைக்கக்கூடிய படம். நான் கேட்கின்றேன், சென்சார் அதிகாரி, முன்னாள் சென்சார் அதிகாரியை கேட்கின்றேன், ஒரு படத்தில், திரைப்படத்தில் முஸ்லிம்கள் ஆடு மாடுகளை அறுப்பது போல ஒரு பையனை, ஒரு ஆளை அறுக்கக்கூடிய காட்சி இந்த திரைப்படத்தில் விஸ்வரூபத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. இதை எப்படி சென்சார் போர்டு அனுமதித்தது? ஒவ்வொரு முறையும் ஒரு தாக்குதலை ஒரு பயங்கரவாதி நடத்தும் போது திருக்குரானை ஓதியவனாக, தொழுகை நடத்தக்கூடியவனாக, துவா என்று சொல்லக்கூடிய கையேந்து இறைவனை வேண்டக்கூடிய இந்த செயலை செய்துவிட்டு தாக்குதலிலே ஈடுபடுகிறான், மறுபடியும் அதற்கு வருகின்றான். ஆக உலகமெங்கும் வாழக்கூடிய முஸ்லீம்கள் தங்கள் உயிரினும் மேலாக கருதக்கூடிய திருக்குரானை பயங்கரவாதிகளினுடைய ஒரு வழிகாட்டும் நூலாக, தொழுகை, துவா என்ற பிரார்த்தனை போன்றவையெல்லாம் பயங்கரவாதத்திற்கு ஊக்கம் குளிக்கக்கூடிய வகையில் இந்த படத்தில் சித்தரிக்கப்பட்டிருக்கின்றது. இதையெல்லாம் இந்த சென்சார் போர்டு எப்படி அனுமதித்தது? முதலிலே மிக தெளிவாக எங்களுடைய கோரிக்கை, இந்த சென்சார் போர்டுக்கு, மத்திய அரசுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை, இந்த படத்தை தணிக்கை செய்து அதற்கு சான்றிதழ் கொடுத்த அத்துணை பேர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த தணிக்கை சான்றிதழை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்கள் கோரிக்கை. தொடர்ந்து பேசலாம் திரு ஜவாஹிருல்லா. நாம் இயக்குனர் விக்ரமனுடன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பேசலாம். சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசு தொடரும். நேர்பட பேசு தொடர்கிறது. திரு இயக்குனர் விக்ரமன், அரசு சிறுபான்மை சமுதாயத்தினரின் மனம் காயப்படக்கூடாது என்று இந்த முடிவை எடுத்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் இதை எப்படி பார்க்கிறீங்க? அரசியல் நலன் கருதி அரசு எடுத்திருக்கும் முடிவா இது? நிச்சயமா எனக்கு இந்த அரசாங்கத்துக்கு பாகுபாடு இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடியே நான் 93ல கூட ஒரு தடவை திரைப்பட விநியோகஸ்தர்களுக்கும் ப்ரொடியூசர்களுக்கும் ஒரு பிரச்சனைகள் வரும்பொழுது அந்த அம்மா ரொம்ப நடுநிலைமையோடு தான் இருந்தாங்க. அவங்க ஒன் சைடாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு 2 வாரம் கழித்து பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆன பிறகு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. 2 வாரம் தான் தடை. அதனால் இந்த அரசு நிச்சயமாக ஒருதலை பட்சமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் தனிப்பட்ட முறையில் என்னுடைய ஒரு சின்ன கருத்து என்ன அப்படின்னா, ஒரு படைப்பாளின்ற முறையில் எனக்கு முன்னாடி ஐயா ஜவஹர்லா சொன்னார். அதாவது படத்தில் வர ஒரு காட்சி குரானை படிக்கிற ஒருத்தன் ஒரு கொலை செய்கிற மாதிரி ஒரு காட்சி இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னார். நான் இன்னும் படம் பார்க்காதனால என்னால் தெளிவாக சொல்ல முடியல. பட் ஆனாலும் கூட
எனக்கு இந்த பெரும்பாலான தவறுகள் பண்ற எல்லாருமே பாத்தீங்கன்னா தீவிர மத நம்பிக்கைகள் உடையவர்கள் தான் பெரும்பாலான தவறுகள் பண்றாங்க. அதை யாருமே மறுக்க முடியாது. நான் கடவுள் நம்பிக்கை உள்ளவுதான். அதுக்காக எனக்கு ரொம்ப என்கிட்ட பகவத்கீதை, நான் ஒரு இந்து, என்கிட்ட நீங்க பகவத்கீதையை பத்தி கேட்டீங்கன்னா எனக்கு பெருசா தெரியாது. எனக்கு அந்த அளவு தான் என்னுடைய கடவுள் நம்பிக்கை. இது மாதிரி தான் நிறைய இஸ்லாமியர்களும் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. ஆனா ரொம்ப தீவிர மத நம்பிக்கை உள்ளவங்கலாம் பாத்தீங்கன்னா அவங்க நிச்சயமா நிறைய பேர் தவறு செய்யறவங்களா தான் இருக்காங்க. இது யாராலையும் மறுக்க முடியாது. கோயில்ல கற்ப கிரகத்திலேயே ஒரு பெண்ணோட சல்லாபமா இருந்தது ஒரு தீவிரமான ஒரு மதவாதி. அது மாதிரி பாபர் மசூதி இடிச்சதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பகவத்கீதை படிக்கிற ஒரு தீவிரமான இந்து. அதை எந்த ஒரு இந்துவும் இந்த நாட்டில் அதை ஒத்துக்கல. பாபர் மசூதி இடிச்சது யாருமே ஏத்துக்கல. விக்ரமன், தொடர்ந்து பேசலாம். உங்களுடைய கருத்து என்ன? தீவிர மத நம்பிக்கை உள்ளவர்கள் தான் தவறுகள் அதிகமாக இழைக்கிறார்கள். தீவிர மத நம்பிக்கை உள்ளவர்கள் தவறு இழைக்கிறார்கள் என்கிற ஒரு கருத்துல நம்ம உடன்பட்டாலும் கூட மதத்தோடு இதை கலக்கவே கூடாது. தீவிரவாதிகளை எந்த மதத்தோடும் கலக்கக்கூடாது. மதம் வேறு, தீவிரவாதம் வேறு. ஏன்னா தீவிரவாத சிந்தனையில் இருப்பவர்கள் மிக குறிப்பிட்ட சில ஆட்கள் தான். அதை வைத்துக் கொண்டு ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்தையோ, இந்து சமுதாயத்தையோ, கிறிஸ்தவ சமுதாயத்தையோ காயப்படுத்துகின்ற போக்கை நாங்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டோம். தவறு செய்கிறவர்களை தவறு செய்தவர்களாகத்தான் பார்க்க வேண்டும். அது கூட மதத்தை கொண்டு கலப்பதை நாங்கள் ஏற்பதில்லை. சரி, தணிக்கைத்துறை இதில் தவறு செய்திருக்கிறது ஓங்கி சொன்னாரே, உங்களுடைய என்னுடைய அபிப்பிராயம், நான் இந்த படத்தை பார்க்கல, ஆனா என்னுடைய அனுபவத்தை வச்சு சொல்றேன். திரு கமலஹாசனுடைய முதல் படமாகி இதற்கு முன்னால் வந்த தசாவதாரம் படத்திலும் அது வைஷ்ணவத்தை பத்தி பேஸ் பண்ணி முதல் சீன் ஆரம்பிக்குது. அந்த நாங்க படம் சான்றிதழ் வழங்கிய பிறகு ஒரு ஜீயர் ஒருத்தர் கேஸ் போட்டார், இதுக்கு தடை செய்ய வேண்டும், இது ராமானுஜரையும் மற்றவர்களையும் இழிவுபடுத்துவது போல இருக்கிறது அப்படின்னு சொல்லி. அது பேஸ்ட் ஆன் த ட்ரெய்லர். அப்போ படம் பார்த்த நாங்கள் எங்களுக்கு நல்லா தெரியும் எங்கேயும் அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கல அப்படிங்கிறதுனால நாங்களும் கோர்ட்டுக்கு போனோம். கோர்ட்ல இட் ஹஸ் பீன் வெக்கேட்டட். அதுக்கு பிறகு அவர் சுப்ரீம் கோர்ட்லயும் அப்பீல் பண்ணாரு. அந்த படத்தை பார்த்த நீதிபதிகளும் அந்த படத்தை பார்க்காத சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளும் அதுக்கு சரியான ஒரு சொன்னாங்க. when an expert body like censor board has certified it, there is no need for it to be banned. இதே மாதிரி டவின்சி கோட் படத்துக்கும் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரும். 3 ஸ்டேட்ஸ் தணிக்கைத்துறை செய்து மிக சரியானது உத்தரவு ஆர்டர் போட்டாங்க. அதே மாதிரி 8 கேஸ்கள் தள்ளுபடி செய்யப்பட்டது சென்னை ஹைகோர்ட்ல. இதே மாதிரி இதுக்கு முன்னால டவின்சி கோட் வந்தபோது 3 மாநில அரசாங்கங்கள் தடை செய்தது, இன்க்ளூடிங் உங்கள் கருத்துக்கு ஜவஹர்லால் குறிப்பிட்டாரு. ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். தடை செய்தது, ஆனால் சுப்ரீம் கோர்ட் அவற்றை நீக்கியது. ஏன்னா அதே படம் என்று ரிலீஸ் ஆன போது மற்ற நாடுகள், கிறிஸ்துவ நாடுகள் எங்கேயும் அதுக்கு பேன் பண்ணப்படல, இன்க்ளூடிங் வாட்டிகன். பட் ஒன்லி இங்க மட்டும் சிறு குரூப்புகள் அதை போராடுகிறது. ஏன்னா இந்த எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டிஸ் ஒரு கலைஞனுடைய வியூவில், அவனுடைய லிபரல் வியூலையோ அல்லது கிரியேட்டிவ் லிபர்ட்டிஸ்லோ இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது, எங்களுடைய கருத்துக்களை அவர்கள் மீது திணிக்கக்கூடாது என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இது ஒரு பேலன்ஸ் வியூ எடுத்து தான் சர்டிபிகேட் கொடுக்கப்படுகிறது. அதுல ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஆல் த ரிலிஜன்ஸ் ஆர் தேர். கண்டிப்பாக அவரே சொன்னாரு ஜின்னான்னு ஒருத்தர் இருந்தாருன்னு. டெஃபினெட்லி வுட் ஹேவ் பீன் taken into account all those things. ஆனந்த், நீங்கள் படத்தை பலமுறை, ஏறத்தாழ ஒரு 100 முறை பார்த்தவர்கள் என்று கூட சொல்லலாம். இந்த படத்தின் மீது இவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு உங்களுடைய பதில் என்ன? எங்கேருந்து இப்படியெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல சார். ஏன்னா அதான் நீங்க சொன்ன மாதிரி நான் கிட்டத்தட்ட ஒரு 100 தடவை பார்த்துருப்பேன் படத்தை. எல்லா பொருளையும் பல விதமா புரிஞ்சுக்கலாம். இது ஒரு கலைப்பொருள். ஸோ இது ஒரு விதத்துல தான் புரிஞ்சுக்கணுங்கிறது நாங்களும் சொல்ல முடியாது, வேற யாரும் சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது இது ஒரு சப்ஜெக்டிவ் ஒப்பீனியன். ஸோ படம் பார்க்குறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன் இருந்தால் அது அவரோட சொந்த கருத்து, அதை அவர் வச்சுக்கலாம். பட் அந்த கருத்தை ஃபுல் ஸ்டேட் மேல திணிக்கிறது ரொம்ப தப்பு. ஏன்னா அவருக்கு அப்படி தோணி இருக்கலாம், என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. திரு கமல்ஹாசன் ரொம்ப தெளிவா அவரோட பிரஸ் ரிலீஸ சொல்லியிருக்காரு, அவரோட கருத்தும் இது கிடையாதுன்னு. அப்படி இருக்கும்போது இவங்க இப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனந்த் சொல்வதை போல நீங்கள் கருத்தை திணிக்கிறீர்களா? கமலஹாசனை சொன்னதை போல இது ஒரு கலாச்சார தீவிரவாதம் என்கிறாரே, உங்களுடைய பதில் என்ன? அதற்கு முன்பு நான் இயக்குனர் விக்ரமன் அவர்கள் சொன்ன ஒரு கருத்திற்கு நான் முதலிலே மறுப்பு தெரிவிக்க விரும்புகின்றேன். அவர் என்ன சொன்னார் என்றால்,
தீவிரமானவர்கள் தான் குரானை படிப்பார்கள், அந்த மாதிரியான தீவிரவாதிகள் தான் வந்து இது போன்ற செயல்களில் இடம்பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்கின்றேன். சகோதரர், அப்படி அல்ல. இந்த திருக்குரான் என்ன சொல்கின்றது என்றால், அப்பாவி ஒருவனை நீங்கள் கொன்றால் ஒட்டுமொத்த ஒரு சமுதாயத்தை கொள்வதற்கு ஒப்பானது என்று சொல்கின்றது. போர்க்களத்தில் கூட பயிர்களை, கால்நடைகளை, மத புரோகிதமார்களை எந்த வகையிலும் அவர்களுக்கு ஊர் விளைவிக்க கூடாது என்று சொல்லக்கூடிய போதனையை கொண்டதுதான் திருக்குரான். இந்த திருக்குரானை நன்கு உணர்ந்து அதை வாழ்க்கையிலே பின்பற்றக்கூடியவர்கள் ஏராளமான சமூக சேவைகளிலே ஈடுபட்டு வருகிறார்கள். கிறிஸ்தவர்களும் அப்படித்தான். இன்றைக்கு வந்து தொழுநோயாளிகளை தொட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய அன்னை தெரேசாவை பற்றி கேட்டிருக்கின்றோம். அவர் ஒரு தீவிர, உங்களுடைய பாசையில் தீவிர கிறிஸ்தவராக, பைபிள் மீது நம்பிக்கை கொண்டவராக இருந்ததனால தான் அதை செய்தார். சென்ற வாரம் தொண்டிக்கு அருகில வேதாரண்யத்திலிருந்து வந்த ஐயப்ப பக்தர்களை ஏற்றி சென்ற பேருந்து ஒரு விபத்திலே அதிகாலையிலே சிக்கிக் கொள்கிறது. அந்த விபத்தில் காயமடைந்தவர்களை எல்லாம் தூக்கி சென்று மருத்துவமனையிலே சேர்த்து அவர்களுக்கு எல்லா வகையான உதவிகளையும் செய்தவர்கள் எங்கள் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த பெரிய தாடி வச்சு தொப்பி வைத்தவர்களை. இங்கே நான் என்ன குறிப்பிட விரும்புகின்றேன் என்றால், கருத்து சுதந்திரத்தை பற்றி கூட ஆரம்பத்திலே சொன்னார்கள். அமெரிக்காவை மேற்கொண்டார்கள். அமெரிக்காவுடைய கலாச்சாரம் வேற, நம்முடைய கலாச்சாரம் வேற. அங்கே சிங்கிள் பேரண்ட் ஃபேமிலி எல்லாம் இருக்கு. நம்ம நாட்டில் அது இருக்கின்றதா? இங்கே வந்து பேச்சு சுதந்திரம் என்பதுக்கு ஒரு எல்லை உண்டு. என்னுடைய மூக்கு தொடங்கும் வரை நீங்கள் வந்து உங்களுடைய கைத்தடியை சுழற்றி கொண்டு வரலாம். ஆனால் முழுக்க இந்த திரைப்படத்தை பொறுத்தவரை கமலஹாசன் முதல் முறையாக இதை எடுக்கவில்லை. ஹேராம் என்ற ஒரு படத்தை எடுத்தார். அந்த படத்திலே தன்னுடைய மனைவியை தாடி வைத்த முஸ்லிம்கள் பாலியல் பலாத்காரத்திற்கு இலக்கானார்கள் என்று சொல்லி காந்தியை கொல்வதற்காக அவர் திட்டமிட்டு கோட்சே முந்திவிட்டார் என்று அந்த படம். அதற்கு அடுத்ததாக உன்னை போல் ஒருவன் என்ற ஒரு படத்தில் திரு கமலஹாசனுக்கு தொடர்ந்து உள்நோக்கத்தோடு தான் இப்படிப்பட்ட படங்களை எடுத்துக்கொண்டே இருக்கிறார் என்று நீங்கள் உறுதியாக சொல்கிறீர்களா? நிச்சயமா உள்நோக்கத்துடன் எடுக்கின்றார் என்பதற்கு நான் காரணம். உன்னை போல் ஒருவன்ல இல்ல, அதுக்கு முன்னாடி அவரோட கருத்துக்கு, நான் விக்ரமன் கருத்துக்கும் இணைந்த ஒரு கருத்து என்னன்னா, விக்ரமன் சொன்னதே இப்ப ஜவஹர்லால் ஐயா வந்து தவறா புரிஞ்சிட்டு இருக்காரு அவரு. ஏன்னா அவர் சொன்னது வந்து குரான் படிக்கிறவங்க எல்லாம் தீவிரமாக படிக்கிறவங்க சொல்லல, தீவிர மத நம்பிக்கை உள்ளவங்க. அது வந்து முஸ்லீமா இருக்கலாம், இந்துவா இருக்கலாம். இதே பால் தாக்கரே கூட வந்து படத்தை வந்து அவரு காமிச்சா படம். இப்ப என்னன்னா தன் ஆளுமே வந்துடுது. பால் தாக்கரே கரெக்ட் பண்ணிட்டா பால் தாக்கரே வந்து இந்துத்துவ அத்தாரிட்டிவா கிடையாது. அது போல ஜவஹர்லால் சொல்லும் போது அசான் படம் பார்த்திருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு, அவரு ஒரு முஸ்லீம் தான். அவர் சொல்லியிருக்காரு இதுல அது மாதிரி எதுவும் இல்லைன்னு. அப்போ முஸ்லீமா இருக்கிற ரெண்டு பேருக்குமே வேற கருத்து வந்துடுது அந்த படம் பார்க்கும்போது. இதுல வந்து நம்பிக்கை அதிகமாயிடுது. அது மாதிரி இல்லாம ஐயா சொல்லும்போது கழுத்தா இருக்கிறாமா, ஆடு மாடு மாதிரி கழுத்தா இருக்கிறாமான்னு. இப்ப இந்திய எல்லையில 2 ஜவான்கள் வந்து கழுத்து வந்து ஆடு மாடு மாதிரி அறுக்கப்பட்டு தான் செத்தாங்க. இப்ப இந்த காட்சியை படம் எடுக்கும்போது இவங்க வந்து நாம் தொடர்ந்து பேசலாம். திரு விக்ரமன், உங்களுடைய கருத்தை பதிவு செய்யும். இல்ல, நான் செல்வமணி சொல்லதான், நான் வந்து இந்த தீவிர மத நம்பிக்கை உள்ளவர்கள் தான் குற்றம் சொல்றாங்கன்னா நான் இந்துக்களை தான் அதிகமா உதாரணம் சொன்னேன். நான் வந்து கடவுளை நம்புறேன். ஆனா வந்து நான் தீவிர மதவாதியே கிடையாது. நான் வந்து என்ன பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நாள் எனக்கு நன்றா ஞாபகம் இருக்கு. ஒரு 92 ஒரு டிசம்பர் மாசம் 6ஆம் தேதி அன்னைக்கு வந்து நான் ஸ்ரீபெரும்புதூர்ல ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கேன். அன்னைக்கு அங்க அந்த அப்ப வந்து தூர்தர்ஷன் மட்டும்தான் இருக்கு. அந்த டிவி பார்த்த அத்தனை இந்துக்களும் வந்து ஐயோ அது என்ன ஒரு தவறான செயல், எதுக்காக வந்து இந்த பாபர் மசூதி போய் இடிக்கிறது, தேவையில்லாத ஒரு வேலை அப்படின்னு சொல்லி அதிகமா ஃபீல் பண்ணதே இந்துக்கள் தான். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்துவும் முஸ்லீமும் ரியலா இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் எல்லாருமே அண்ணன் தம்பியா சகோதரத்துவத்தோடு தான் இருக்காங்க. அதையும் தாண்டி நான் வந்து ஒரு திரைக்கலைஞனா நான் சொல்றேன், எனக்கு கமல் சாரை வந்து நான் ஒரு ரசிகனா பார்த்துட்டு இருக்கேன். அவர் நிச்சயமா வந்து அவர் கடவுள் நம்பிக்கையும் அவருக்கு கிடையாது. அவர் நிச்சயமா தவறா ஒரு மதத்தை புண்படுத்தும்படியா அவர் எடுத்துக்க மாட்டாரு அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. ஏன்னா நீங்க வந்து அவருடைய தேவர் மகன் வரும்பொழுது இப்படி ஒரு சர்ச்சைக்குரிய படமாச்சு. ஆனா படம் ரிலீஸ் ஆன உடனே பாத்தீங்கன்னா அந்த படத்துல ரொம்ப அபரிதமான வன்முறைக்கு எதிரான ஒரு கருத்தை அவர் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி விருமாண்டி வரும்பொழுது இந்த படத்தினுடைய டைட்டிலே சரியில்லை, முதல்ல சண்டியர்னு வச்சிருந்தாரு. அது நிறைய அமைப்புகள் வந்து அந்த படத்தை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிச்சு. அதே படம் விருமாண்டி வந்த பிறகு பாருங்க, அதுலயும் ரொம்ப மரண தண்டனைக்கு எதிரான கருத்துக்களும் சரி, அதுலயும் வன்முறைக்கு எதிரான கருத்துக்களும் இருந்தது. அந்த மாதிரி அவர் நிச்சயமா நெகட்டிவா அதுல சொல்லியிருக்க மாட்டார்ன்றது என்னுடைய நம்பிக்கை. அதை மீறி அதுல இடம் பெற்றிருந்தா நிச்சயமா அந்த காட்சி நீக்கப்படும். அதுல எனக்கு மாற்று கருத்தே இல்ல. ஆனா அவர் பண்ணிருக்க மாட்டார், அது என்னுடைய நம்பிக்கை. மாட்டாருன்னு நம்ம தொடர்ந்து பேசலாம். இதுல குறிப்பாக திரு ஜவாஹிருல்லா, இது ஒரு கலாச்சார தீவிரவாதம் என்று கமல் சொன்னதற்கு உங்களுடைய பதிலை நான் எதிர்பார்க்கிறேன்.
நான் என்ன சொல்ல விரும்புகின்றேன் என்றால், அவர் சிறுபான்மை வெறுப்பு பயங்கரவாத சிந்தனை கருத்துக்களை இந்த படத்தில் விஸ்வரூபத்திலே புகுத்தியிருக்கிறார். ஏற்கனவே ஹேராமிலே செய்தது போல, உன்னை போல் ஒருவனிலே செய்தது போல இந்த கருத்துக்களை புகுந்திருக்கிறார். கமல் ஒரு பெரிய பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னு திரைப்பட உலகம் அவரை பாராட்டுகிறது. உன்னை போல் ஒருவன்ல பெஸ்ட் பேக்கரியில நடைபெற்ற சம்பவத்திற்காக வேண்டி கோயம்புத்தூரில் குண்டு வச்சாங்கிறார். பெஸ்ட் பேக்கரிங்கிறது 2002 நடைபெற்ற சம்பவம். கோயம்புத்தூர்ல நடைபெற்ற குண்டுவெடிப்பு 1998 நடைபெற்ற சம்பவம். அதே போல மிக அழகாக நம்முடைய இயக்குநர்கள் 2 பேரும் சொன்னார்கள். அந்த கருத்திலே நான் உடன்படுகிறேன். தமிழ்நாடு என்பது ஒரு அண்ணன் தம்பிகளாக, மாமான் மச்சான்களாக உறவு பேசி சமூக நல்லிணக்கம் தலை தோங்கி இருக்கக்கூடிய இந்த பூமியில எங்களுடைய கருத்து, நான் ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் என்ற அந்த பொறுப்பிலிருந்தும் சொல்கின்றேன், இந்த தமிழகத்திலே திரைப்படம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. 5 முதலமைச்சரை திரைப்பட உலகம் தந்திருக்கின்றது. எங்க கவலை என்னன்னா, நாளைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய தாடியை வைத்து தொப்பி வைத்து குரானை ஓதிக்கொண்டு ஒருவர் ட்ரெயின்லையோ பஸ்லையோ போனால் இந்த படத்தை பார்த்ததின் காரணமாக அவரை பார்த்து இந்த ஒரு தீவிரவாதி போகின்றான், பாம் வைக்க போகின்றான் என்ற ஒரு எண்ணம் நிச்சயமாக ஏற்படக்கூடும். சமூக பிளவை இது ஏற்படுத்தும் என்ற மிகப்பெரிய ஒரு அச்சம் இருக்கின்றது. சென்சார் போர்டு கமல் தன்னுடைய சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை, கலைஞர்களாக இருக்கலாம், படைப்பாளியாக இருக்கலாம், ஆனால் அந்த படைப்பாளிக்கு ஒரு சமூக பொறுப்பு இருக்கின்றது. இந்த திரைப்படத்தை பொறுத்தவரை கமல் அந்த பொறுப்பை தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசு தொடரும். நேர்பட பேசு தொடர்கிறது. திரு உமர் ஃபரூக், நல்லதோ கெட்டதோ மக்களை பார்த்து தெரிந்து கொள்ளட்டுமே, இந்த படம் அப்படி என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி விடும் என்ற அச்சம் உங்களுக்கு? அன்பே சிவம் என்ன கம்யூனிசத்தை வளர்த்து விட்டதா? நீங்கள் ஏன் ஒரு இணை தணிக்கை செய்ய விரும்புகிறீர்கள்? தணிக்கை செய்ய விரும்பல, நல்லதோ கெட்டதோ என்று சொல்றீங்கல்ல, அது கெட்டதை ஏன் மக்களுக்கு சொல்லணும்னு கேட்கிறேன். இந்தியா, அதாவது ஆப்கானிஸ்தானை மையப்படுத்தி எடுக்கக்கூடிய ஒரு படத்தை தமிழகத்தில் திரையிட வேண்டிய அவசியம் என்ன? இங்க தமிழகத்திற்கு கதை இல்லையா, கதை களம் இல்லையா, எவ்வளவு சம்பவங்கள் இல்லையா? அப்படியே இந்த வன்முறை காட்சிகள் முடிவு செய்ய வேண்டியது ஒரு கலைஞன் தானே. கலைஞன் தானே முடிவு செய்யணும். அதான் சொன்ன மாதிரி ஒருத்தரை காயப்படுத்தி அவர் பணம் சம்பாதிக்கிறதை எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? ஒரு சமூகத்தை, சமூகம் பின்பற்றக்கூடிய குர்ஆனை, திருமறையை, சமூகம் பின்பற்றக்கூடிய அந்த கலாச்சார நடைமுறைகளை எல்லாம் கொச்சைப்படுத்தி இருக்கிற அந்த படத்துல முழுசா. சரி, நீங்கள் ஒரு இயக்குனரின் மனநிலையில் இருந்து பதில் சொல்லுங்கள். இதை போல எல்லா படங்களிலுமே சாதி, மத, இன, மொழி வேறுபாடுகள், வர்க்க வேறுபாடுகள் என்று யார் ஒருவர் பார்த்தாலும் கூட, இந்த காவல்துறையினர் கூட எடுத்து சொன்னால் 1000 குற்றங்களை சொல்ல முடியும். அனைத்து படங்களுக்குமே தடை சொல்ல முடியும் என்றால் ஒரு படம் கூட வெளிவர முடியாது. உண்மையா இல்லையா? ஆமா, ஒரு காட்சி 2 காட்சி இருந்தால் பரவாயில்ல. இது படம் முழுக்க அப்படித்தானே. ஒரு காட்சி 2 காட்சி என்றால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? ஒரு காட்சி 2 காட்சி என்றால் அதை தணிக்கை செய்து விட்டு கூட மறு ஒளிபரப்பு செய்யலாம் என்று சொல்லலாம். ஆனா இதுல அப்படி இல்ல. படத்தை தொடர்ச்சியாக முழுக்க 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 அந்த படத்தை பார்த்தால், என் அண்டை வீட்டுக்காரன் என்னை பார்த்தால் அவன் என்னை இந்த படத்தை பார்த்த பிறகு அவன் என்னை பார்க்கின்ற பார்வையே வேற மாதிரி இருக்கும். இந்த படத்தை பார்த்தாலே அண்டை வீட்டுக்காரன் பார்வை கூட மாறிவிடும் அளவிற்கா இருக்கிறது. ஐயா, அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. என்ன சொல்றாங்களா? இல்ல தெரியல. இல்ல அவரோட அபிப்பிராயம் அது. நான் அவரை ஒண்ணுமே சொல்லல. இல்ல பட் அவர் அபிப்பிராயம் அவர் வச்சுக்கிட்டோம். பட் சொல்ல விரும்புறேன். முன்னாடி இதுக்கெல்லாம் முன்னாடி ஜவாஹிருல்லா உங்க கருத்தை முன் வச்சிருங்க. இதுக்கு முன்னாடி அவருக்கு ஐயா கூட முன்னாடி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதாவது ஒரே ஜவஹர்லால் ஐயா மன்னிக்கணும், ஒரே நிமிடம். இப்போ இதுக்கு எல்லாம் மெயின் காரணம் ஒரு விஷயம் நான் ஒரு கிராமத்துல எங்க கிராமத்துல ஒரே ஒரு வீடு தான் முஸ்லீம் வீடு. நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ரம்ஜான் 100 குடும்பத்துக்கும் பிரியாணி கொடுப்பாங்க. அப்போ ஒரு சின்ன தகராறு இருந்தது. அங்க ரஹமத்துல்லா நண்பன் அவன் ஒருத்தர் அடிச்சிட்டான், பரமசிவன். ஐயோ ரஹமத்துல்லா பரமசிவன் வச்சிட்டான், ரஹமத்துல்லா பரமசிவன் வச்சிட்டான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ போகும்போது ஒரு சின்ன தகராறு. அப்ப என்ன சொல்றேன், முஸ்லீமை யாரை வச்சிட்டாங்க, முஸ்லீம் யாரை வச்சிட்டாங்க, முஸ்லீம் இந்து வச்சிட்டான், இந்து முஸ்லீம் வச்சிட்டான்னு. அப்போ தனி மனிதர்கள் போயிட்டு மதங்கள் உட்காந்துடுச்சு. இப்போ அது போல இப்ப உட்கார்ந்துருச்சா, உட்கார வைக்கப்பட்டதா? இல்ல இங்க உட்கார்ந்துடுச்சு. இன்னைக்கு இந்து தீவிரவாதம் முஸ்லீம் தீவிரவாதத்தை ஆதரிக்குது. அதுதான் வளர்க்குது. இந்து தீவிரவாதம் தான் முஸ்லீம் தீவிரவாதத்தை ஆதரிக்குது, வளர்க்குது. முஸ்லீம் தீவிரவாதம் தான் இந்து தீவிரவாதத்தை வளர்க்குது. இவங்க 2 பேரும் நண்பர்கள். இதுல பாதிக்கப்படுறது பொது ஜனங்கள் தான். என்னுடைய கேள்வி அதான், உங்கள் கிராமத்தில் அந்த இருவருக்கும் மத்தியில் அதை ஒரு மதத்தின் பெயரால் அதை புனையப்படும் பொழுது அப்படி புனைவதற்கு வெளியிலிருந்து ஒரு ஆள் வந்திருக்க வேண்டும். அரசியலும் இந்த அமைப்புகளும் தன்னை தலைவனாக. அப்படி என்றால் இந்த பிரச்சனையிலும் என்ன இருக்கிறது, அரசியல் இருக்கிறதா? என்ன இருக்கிறது? நிச்சயமாக ஏதோ ஒன்று. ஏன்னா இது வர்றதுக்கு முன்னாடியே, ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே விஸ்வரூபம் படமே பார்க்காம ஒரு அனுமானத்துல கமலஹாசன் எங்களை இது பண்றாரு, இல்ல இது மாதிரி இருக்கும் அப்படி ஒரு அனுமானத்திலேயே வந்துருச்சு. இதுக்கு ஒரு அமைப்பு, இந்த அமைப்புக்கு இது மாதிரி வரும்போது
முதல்ல அவங்க தணிக்கை துறை கிட்ட போயிட்டு ஐயா இந்த படம் வரும்போது நாங்க வரணும், எல்லாரையும் இதுல வந்து இன்க்ளூட் பண்ண முடியாது. அப்போ அவங்க தான் போயிருக்கணும் தவிர கமலஹாசன் வீட்டுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. இன்னைக்கு இருங்க, இதுக்கு முன்னாடி போயிட்டா என்ன ஆயிடும், நாளைக்கு வந்து இப்போ இக்பால் வந்து இந்தியாவோட சுப்ரீம் கோர்ட் நீதிபதியா இருக்காரு, அவரு ஒரு முஸ்லீம் யாரு இந்துக்கு தீர்ப்பு கொடுக்கலாம் நாளைக்கு வந்துடும். நான் வந்து 100 படம் 10 படம் எடுத்திருக்கேன். இதுல வந்து போலீஸ் வந்து அதிகமா குறை சொல்லியிருக்கேன். ஒரு போலீஸ்காரனா தான் நான் இது வரைக்கும் நல்லா பார்த்திருக்காங்க. அப்படின்னா போலீஸ்காரன் எல்லாமே என் வீட்டுக்கு வந்துருவாங்க. இன்னைக்கு 98% போலீஸ் இல்லாம இந்த நாடு நடக்காதுன்னு தெரியும். போலீஸ் இல்லைன்னா நான் ரோட்ல நடந்து போக முடியாது. நீங்க சொல்ல வரது புரியுது. திரு ஜவாஹிருல்லா உங்கள் கருத்தை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக ஒரு நொடியில் வர. அதாவது மிக தெளிவாக நான் சொல்ல விரும்புகின்றேன், இது போன்று சமூக பிளவுகளை இந்து முஸ்லிம் தீவிரவாதம் என்றெல்லாம் நண்பர் சொன்னார் அல்லவா, இதை வந்து அமைப்புகளை விட கட்சிகளை விட இதை ஊடகத்தில், அதாவது திரை ஊடகத்தில், குறிப்பாக தமிழ்நாட்டில் கொண்டு சென்று இந்த பிளவை ஏற்படுத்தியதில் திரையுலகத்தின் ஒரு சாராருக்கு, மணிரத்னத்திற்கு பங்கு உண்டு, கமலஹாசனுக்கு பங்கு உண்டு, அதுபோன்று பல பேருக்கு நிச்சயமாக பங்கு உண்டு. அவர்கள்தான் சமூக பொறுப்புணர்வு இல்லாமல் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. நாங்கள் வந்து பெறக்கூடிய கவலை அதுதான். என்னன்னா இப்போ இருக்க ஏற்கனவே 1998 கோவையிலே குண்டுவெடிப்பு நடைபெற்ற பிறகு ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டு அந்த ரணங்கள் அந்த காயங்கள் எல்லாம் குணமாகி வரக்கூடிய அந்த சூழல்கள் எல்லாம் மறுக்கப்படக்கூடிய சூழல்ல இந்த கமலஹாசன் அவர்களுடைய இந்த படத்துல என்ன சொல்றாருன்னா, சர்வதேச அளவில் தேடப்படக்கூடிய தாலிபானுடைய தலைவர் முல்லா உமர் அப்படின்னு ஒரு பாத்திரம் இந்த படத்தில் இருக்கின்றது. ஆனந்த் பார்த்தாரா என்னன்னு தெரியல. ஒற்றை கண்ணுடன் அந்த உமர் வருகிறார். இந்த உமர் தமிழ்நாட்டில் உள்ள கோயம்புத்தூரிலும் மதுரையிலும் ஓராண்டு தலைமுறை வாழ்க்கை வாழ்ந்தாராம். நான் கேட்கின்றேன், இந்த படத்தை பார்த்து கொண்டிருந்த எங்களுடைய குழுவினரிடம், இல்ல ஒரு நிமிடம் நான் முடித்துக் கொள்கிறேன், நிறைய கருத்துக்கள் பதில் சொல்ல வேண்டியிருக்கின்றது, முடித்துக் கொள்கின்றேன். இந்த படத்தை பார்க்க போன்று கமலஹாசன் எங்கள் குழுவினரிடம் சொன்னார், இந்த படத்தில் உள்ளதற்கெல்லாம் எனக்கு 300 சான்றுகள் இருப்பதாக சொன்னார். நான் கேட்கின்றேன், முல்லா உமர் என்ற இன்டர்நேஷனலி வாண்டட் டெரரிஸ்ட், சர்வதேச அளவிலே தேடப்படக்கூடிய குற்றவாளி தமிழ்நாட்டில் இருந்தார்னா, கோயம்புத்தூர்ல இருந்தார், மதுரையில் இருந்தார்னா, இவர் என்ன கருத்தை இங்கே சொல்ல வருகிறார்? அது மட்டுமல்ல, இந்த படத்தில் தமிழ் பேசக்கூடிய ஜிஹாதி மிக விலை மதிப்புள்ளவன், அவனுக்கு 5 லட்சம்லாம் காணாது என்றெல்லாம் கூட இந்த படத்தில் சித்தரிக்கப்பட்டிருக்கின்றது. இங்கு அண்ணன் தம்பிகளாக மாமா மச்சான்களாக பழகக்கூடிய நம்மிடம் இந்த படம் நிச்சயமாக வெறுப்புணர்வை ஏற்படுத்தும் என்றதுனால தான் சென்சார் போர்டும் தன்னுடைய சமூக பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு தவறிவிட்ட ஒரு சூழலில் தமிழக அரசு, முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் தலைமையிலான தமிழக அரசு சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படக்கூடாது. சார் படத்தை பார்த்திருக்காரு, பட் அது எந்த அளவுக்கு கரெக்டா புரிஞ்சிட்டு இருக்காரு எனக்கு தெரியல. எனக்கு சிரிப்பா தான் இருக்கு. ஏன்னா இன்னும் ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள், இன்னும் படம் வெளியே வரல, வரும் ஒரு நாள், அதனால அதுக்குள்ள கதையை கொஞ்சம் வெளியே விட்டுறாதீங்க, அது ஒரு வேண்டுகோள். டெக்னீஷியனா ஒன்னு சொல்லிடுறேன், அது ஒண்ணு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க வந்து இந்த கேரக்டர் வந்து இவர் இதுதான் இந்த கதாபாத்திரம்னு முடிவு பண்ணிட்டீங்க. அது அந்த முடிவை நான் எவ்வளவு கன்வின்ஸ் பண்ணாலும் உங்களால மாற்ற முடியாது. அப்படி ஆனா நான் எனக்கு இந்த கதை தெரியும், நான் அந்த படத்தை பார்த்திருக்கேன். நீங்க சொல்ற அந்த கேரக்டர் அப்படி இல்லை, அவ்வளவுதான். இது வந்து கற்பனை கேரக்டர். இது வந்து ஒரு படத்தை கதை தேச வெளியில சொல்லிடாதீங்க அப்படின்னு. நிறைவாக வர்த்தகம் தான் இவர்களது ஒரே நோக்கம் என்றால் சொல்கிறார், நான் எடுத்ததுக்கெல்லாம் என்னிடம் எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்றாரு. ஐயா தொடர்ந்து பேசலாம், நீங்க உங்களுடைய கருத்து. அதாவது நான் வந்து இங்க வந்து எதுக்குன்னா, சென்சார் போர்டை பத்தி அவ்வளவு தூரம் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க எல்லாரும். இது எப்படி சென்சார் போர்டு ஒரு படத்தை எப்படி பாக்குதுன்னா, ஒரு சின்ன சீனை வச்சோ அல்லது 4-5 டயலாக் வச்சோ கிடையாது. ஓவரால் இம்பாக்ட் ஆஃப் தி ஃபிலிம். படம்ங்கிறது ரிலீஸ் ஆன பிறகு மக்கள் மீது என்ன தாக்கத்தை எந்த சமுதாயத்தில் எப்படி ஏற்படுத்துகிறது என்றால் நுணுக்கமாக ஆராய்ந்து தான் செய்கிறார்கள். இவங்க எல்லாம் ஏதோ ஒரு படம் பாக்குறாங்க, நாங்க தினம் 10 படம் பாக்குறோம். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் 1000 இஷ்யூஸ் இருக்குது. எப்படி நான் கேட்கிறது, பார்த்து என்ன பயன்? 21 அமைப்பினர் என்றால் இவர்கள் 21 மனிதர்கள் அல்ல, இவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள். அந்த தொகுதியின் பொறுப்பாளராக இருக்கும் ஒருவரும் அதை பார்க்கிறார். பல்வேறு சமுதாயத்தின் லட்சக்கணக்கான மக்களின் சார்பாகத்தான் அதை பார்க்கிறார்கள். அவர்களுக்கு ஒன்று தோன்றுகிறது என்றால் அது தணிக்கை துறையினருக்கு தோன்றவில்லை என்றால் தணிக்கை குழு கண்டிப்பா செய்யப்படவில்லை என்றுதான் அர்த்தம். தணிக்கை குழு கண்டிப்பா தோணும். இப்ப நான் முன்னால சொன்ன தசாவதாரம் படம் வர்றதுக்கு முன்னால 15-20 நாட்கள் வைஷ்ணவத்தை அதில் கிழிவு செய்ததாகத்தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். படம் ரிலீஸ் ஆனவர்கள் யாரை சொன்னாங்களா? கிடையாது. படம் ரிலீஸ் ஆகி when it reaches larger masses அவர்கள் முடிவெடுப்பார்கள். அதே மாதிரி டவின்ஸ் கோடு வர்றதுக்கு முன்னாடி பெரும் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரும்னு சொன்னாங்க.
மற்ற ஸ்டேட் 22 ஸ்டேட்ல ஸ்கிரீன் பண்ணும்போது இல்ல, அந்த 3 ஸ்டேட்ல வந்ததா? அதுவும் பெரும்பான்மை கிறிஸ்தவர்கள் இருக்கிற ஸ்டேட்ல கூட அந்த ப்ராப்ளம் இல்ல. துப்பாக்கி படத்தில் வெளியானதற்கு பிறகுதானே கட் கொடுத்தாங்க. அது அவங்களுடைய இது என்ன, அவர்களுடைய பலத்தை உபயோகித்து இருக்கிறார்கள். அதர்வைஸ் நான் ரொம்ப கிளியரா சொல்றேன், சென்சார் போர்டு வந்து இதுல வந்து ஒரு நடுநிலையில தான் எல்லா முடிவுகளும் எடுக்குது. இட் கிவ்ஸ் ரெப்ரசன்டேஷன் டு ஆல். அதாவது நடுநிலையாளர்களின் பார்வையில் இது சரி, கமல் சொன்னதை போல இது கலாச்சார முதிர்ந்த அறிவுள்ள ஸ்காலர்ஸ் தான் அப்படி என்றால் இது கலாச்சார திணிப்பு, ஒரு கலாச்சார தீவிரவாதம் என்று கமல் சொல்வதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? அப்படின்னு இவர்கள் கருத்து. அதே கமல்ஹாசன் மீது திணிக்கிறார்கள், அவ்வளவுதான். சென்சார் போர்டு வேலையே என்னன்னா, எங்களுடைய கருத்தையோ அல்லது மற்றவர்கள் கருத்தையோ அவர்கள் மீது திணிப்பதில்லை. அதே மாதிரி அவர்களுடைய கருத்துக்கள் எல்லை மீறி போகாமல் இருக்க வேண்டும். ஐயா சொன்னார், மூக்குக்கு என்னுடைய மூக்கு மேல என்னோட உரிமை போகக்கூடாதுன்னு. அங்கதான் ரீசனபிள் ரெஸ்ட்ரெயின்ட் ஒண்ணு வந்து அவர் ஒரு கலைஞர் கடக்கும் பொழுது அங்கதான் நாங்க உள்ள வரோம். அது வரைக்கும் நான் உள்ள வர்றது முன்னாடி அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க பாருங்க. இப்போ வந்து தமிழ் பேசணும், முல்லா உமர் தமிழ் பேசணும்னா கற்பனையில எப்படி தெரியும்? நான் வந்து மதுரைக்கு வந்தேன், கோயம்புத்தூருக்கு வந்தேன், அதனால இது வந்து ஒரு சாதாரண நிகழ்ச்சி. ஆனா அடிப்படையில் அவங்களுக்கு ஒரு வழி இருக்கு. இது நம்மளெல்லாம் இப்போ ஐயா சொன்னார், என்ன இந்த படம் பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரன்னு சந்தேகிப்பான்னு. இப்போ ஆர் சுந்தரராஜன் படத்துல ஒரு டைலாக் வருது, அதாவது என்னன்னா, பேசிட்டாலும் ஓடி போயிடுவாங்களான்னு. இல்ல, ஓடி போனவங்களாம் பேசிட்டு தான் ஓடி போனாங்கன்னு. இது மாதிரியான குண்டு வெடிப்பு சம்பவங்கள் வரும்போது, இந்த ரீதியில வரும்போது ஊடகங்கள் திரைப்படங்கள்ல வந்து 1% தான் எல்லாருமே வந்து இது மாதிரி முஸ்லிம்ஸ் இது மாதிரி சம்பந்தப்பட்டிருக்காங்க. முஸ்லீம் பேருள்ள, இப்போ நான் பாம்பே பத்தி படம் எடுக்கும்போது பரமசிவம் வச்சான், ராமசாமி வச்சான்னு சொல்ல முடியாது. அதுல வந்து யார் யார் வச்சான்னு சொல்லுவோம், அது முஸ்லீம் பேர் வரும். அப்ப இவங்களுக்கு வந்து ஒரு வழி இருக்கு. இவங்க தங்களோட மதத்துல இது மாதிரியா இருக்கிற தீவிர, இப்ப கரெக்டா ஐயா ஜவஹர்லால் சொன்னார், இன்டர்நேஷனல் வாண்டட் கிரிமினல் டெரரிஸ்ட் முல்லா உமர். இது மாதிரி இந்த சமூகத்தை இவங்களும் விளக்கணும். இந்த தீவிரவாதிகளை இஸ்லாம் சமூகத்திலும் ஒதுக்கி வைக்கணும், இந்து சமூகத்திலும் தங்களுடைய பால் தாக்கரே வந்து இந்துவத்தோட ஆத்தன்டிக் கிடையாது. அவருக்கு பாம்பே படத்தை போட்டு வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் எங்க நானும் இந்து தான், எனக்கு படம் பார்க்கும்போது அவர் வந்து இந்துத்துவம், அவர் தான் அத்தாரிட்டி, அவர் காமிக்க வேண்டிய அவசியம் என்ன? இவர்களுமான ஆட்களை இது மாதிரி இஸ்லாமத்தில் இருக்கிற தீவிரவாதிகளை 2 சமூகம் ஒதுக்கி வச்ச இந்த கேள்விக்கும், முல்லா உமர் என்பது சர்வதேச அளவில் அறியப்பட்ட ஒரு பெயர் என்றால் உங்களுக்கு மட்டும் இந்த உணர்ச்சி வந்திருக்க வேண்டியதில்லை. மலேசியாவில் இருப்பவர்களுக்கு வந்திருக்க வேண்டும், இந்தியாவின் பிற மாநிலத்தவர்களுக்கும் வந்திருக்க வேண்டும். அது ஏன் வரவில்லை? இதற்கான பதில் ஒரு இடைவேளைக்கு பிறகு நீங்க சொல்லுங்க. சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசி தொடர்கிறது. திரு உமர் ஃபரூக், உங்களுடைய பதில். துப்பாக்கி படத்தை பத்தி இப்ப சொன்னாங்க. துப்பாக்கி படத்தை பார்க்கிற குழுவிலையும் பேசுற குழுவிலையும் நான் இருந்தேங்கிறதுனால சில தகவல்களை சொன்னா நல்லா இருக்கும். துப்பாக்கி படம் இது போன்ற படம் வெளியில வந்து, துப்பாக்கின் படம் வந்துச்சு, அதுல ட்ரெய்லர் எல்லாம் வந்து எங்களுக்கு எதிராக இருக்குங்கிற மாதிரிலாம் எங்களுக்கு தோணல. அதனால படம் வெளியில வந்த பிறகு அன்றைய தினமே காட்சியை பார்த்தவங்க உடனடியா தகவல் கொடுத்தாங்க. நாங்க உடனடியா அந்த 24 அமைப்புகள் சேர்ந்த அந்த கூட்டமைப்பு உடனடியா களத்துல இறங்கி அந்த இயக்குநர்களையும் மற்றவர்களையும் அரசாங்கத்தையும் முறையா அணுகி அந்த படத்தை எங்களுக்கு பிரத்யேகமா திரையிட்டு காட்டப்பட்டு அந்த திரைப்படம் சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் போய் உட்கார்ந்து சொன்னப்ப நாங்க அந்த காட்சிகளை பார்க்கும்போது எங்களுக்கு உண்மையிலேயே எங்களுக்கு ஏற்பட்ட வழியை வந்து நாங்க என்ன மாதிரி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாத அளவுக்கு அவங்கள்ட்ட பல மணி நேரம் உட்கார்ந்து பேசியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எங்க இருந்து இந்த கரு கிடைச்சிச்சு? யாரை வச்சு இந்த மாதிரி பண்ணீங்க? நீங்க இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற வரைக்கும் நல்லா தான் இருந்தீங்க. இயக்குநர்கிட்ட நாங்க வெளிப்படையா கேட்ட விஷயம், தமிழ்நாட்டில் இருக்கிற வரைக்கும் சிறப்பா தான் இருந்தீங்க, பாம்பேக்கு போன பிறகு உங்களுடைய அணுகுமுறை மாறிடுச்சு, என்ன உங்களுக்குள்ள வேற ஏதாவது ஊடுருவிடுச்சாங்களா கேட்கிற அளவுக்கு அந்த படத்துல காட்சிகள் இருந்துச்சு. அது கமர்ஷியல் படம். கமர்ஷியல் படத்துல இந்த காட்சிகள்லாம் இருந்துச்சு. சில காட்சிகளை நீக்குவதற்காக நாங்க முயற்சி எடுத்தோம். அதுக்கு அவர்களே முழுமனதாக ஒப்புக்கொண்டு அந்த படத்தில் வந்த தவறுகளை மன்னிப்பு கேட்டார்கள். அந்த படத்தில் இருக்க காட்சிகளை நாங்கள் முதல் 5 காட்சிகளை நீக்கினார்கள், பிறகு 2 காட்சிகள் நீக்கி மொத்தம் 7 காட்சிகள் நீக்கினார்கள். அப்படித்தான் இந்த படத்தின் விஸ்வரூபம் படமும் நாம் வந்து கமலஹாசனுடைய வியாபாரம் அடிபட்டு விடக்கூடாது, அவர் உள்ளம் காயம்பட்டு விடக்கூடாது என்பதற்காக மிக பக்குவமாக அவற்றை நாம் பேசணும், மிக சகோதரத்துவமாக பேசணும். அவர் எங்கள்கிட்ட பேசுனதுக்கும் அந்த படத்துக்கும் துளி கூட தொடர்பில்லை, சம்பந்தம் இல்லை என்பது ஒன்று. தொடர்ந்து பேசலாம். திரு ஜவாஹிருல்லா, இதற்கு முன்னாலும் எதிர் நாயகர்களாக இஸ்லாமியர்கள் எத்தனையோ படங்களில் வந்திருக்கிறார்கள். விஜயகாந்த் படங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அப்பொழுதெல்லாம் இப்படித்தான் எதிர்த்தீர்களா? அல்லது இப்பொழுது ஊடகத்தின் வலிமை அதிகரிக்க அதிகரிக்க ஊடக வெளிச்சம் ஒரு பிரபலமான மனிதரை தாக்குவதன் மூலமாக எளிதில் கிடைக்கிறது என்பதற்காகத்தான் இதை செய்கிறீர்களா? கமலஹாசனை கூறுவது போல. இது மிகவும் மட்டரகமான ஒரு விமர்சனத்தை கமலஹாசன் செய்திருக்கின்றார்.
எங்களுக்கு அவரை போன்ற ஒரு பிரபலத்தை வைத்து தாக்கி எங்களுக்கு மக்களிடம் செல்வாக்கு பெற வேண்டும் என்று நிலை இல்லை. நான் ராமநாதபுரம் தொகுதியில் அனைத்து தரப்பு மக்களாலும் 16,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஒரு வேட்பாளர். அதே போல எங்கள் கூட்டமைப்பில் இருக்கக்கூடியவர்களும் சாதாரணமானவர்கள் அல்ல. தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபை என்பது தமிழகம் முழுவதும் உள்ள முஸ்லிம் குருமார்களுடைய சபை. தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் இருக்கின்றது, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்ற அமைப்பு இருக்கின்றது, சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்ற ஒரு அரசியல் கட்சி இருக்கின்றது, ஜமாத் இஸ்லாமி ஹிந்த் என்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது. இப்படியாக நான் வரிசையாக அடுக்கிக் கொண்டே போகலாம். எங்களுக்கு அது நோக்கம் அல்ல. எப்படி டேம் 999 என்ற ஒரு படம் முல்லை பெரியாரை மையமாக வைத்து கேரளாவில் உள்ள மக்களுடைய உணர்ச்சிகளை தூண்டியதோ, ஒரு ஆவணப்படமாக அது இருந்ததோ, அது போன்று தமிழகத்தினுடைய சமூக நல்லிணக்கத்தை குலைக்கக்கூடிய ஒரு ஆவணப்படமாக தான் நாங்கள் இந்த படத்தை பார்த்தோம். அதனால தான் நாங்கள் இந்த எதிர்ப்புகளை நாங்கள் தெரிவித்தோம். சற்று முன்னர் சொன்ன மாதிரி இங்க மட்டும்தானா தடை, வேற நாடுகளில் இல்லையான்னு மலேசியா தடை செய்திருக்கின்றது. அந்த செய்தியை உங்கள் வாயிலாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அரபு நாடுகள் தடை செய்திருக்கின்றது. நாங்கள் மத்திய அரசாங்கத்திடமும் சொல்லி இருக்கின்றோம். இந்தியிலும் தெலுங்கிலும் கூட இந்த படம் தடை செய்வதற்கான முயற்சிகள் இருக்கின்றது. ஆக இந்த படத்தை கமலஹாசனை எதிர்த்து என்னமோ அவர் ஒரு பெரிய ஹீரோ, அதனால அவரை எதிர்க்கிறனால எங்களுக்கு பிரபலம் இல்லை. நாங்கள் அனைவரும் மீடியாக்களுக்கும் இந்த உலகத்திற்கும் தெரிந்த முகம். சமூக நல்லிணக்கத்தை கட்டி காப்பதற்காக நாங்கள் தொடர்ந்து பேசலாம். ஆனந்த் இவர்கள் சொல்வதை போல் அந்த படம் ஒரு டாக்குமெண்ட்ரியா அல்லது த்ரில்லரா? படம்ங்க, கமர்ஷியல் படம். இது எல்லா பில்ம் மேக்கர்ஸும் எடுக்கிற மாதிரி படம் தான் இது. இது மக்கள் பார்க்கணும், என்ஜாய் பண்ணோம், ஒரு ஈவினிங் வெளியே போனோம், படம் பார்த்தோம், படமா பார்த்தோம் வந்தோன்னு இருக்கும். இது இதனாலதான் அப்படியே எங்க மனசு புண்பட்டதுனால நாங்க வன்முறை வரும்னு சொல்றதெல்லாம் இது சாதாரண மனுஷங்களுக்கு அப்படி ஆகாது. எக்ஸ்ட்ராடினரியா ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறவங்களுக்கு இப்படி ஆச்சுன்னா நம்ம இந்திய சட்டத்தின்படி இந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் பாபுராம் சாமி சார் சொன்னார் இல்லையா, அந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் ரீசனபிள் பீப்புளுக்கு தான். அன்ரீசனபிளா ஓவர் சென்சிட்டிவா இருக்கிறவங்களுக்கு இந்த இந்திய சட்டம் கிடையாது. அப்படி இருக்கும்போது அன்ரீசனபிளா கோவப்பட்டு அது அவங்க அபிப்பிராயம் இருக்கலாம், தப்பே இல்லை, இருக்கட்டும். பட் அப்படி இருக்கும்போது எதுக்கு ஒரு ஃபண்டமெண்டல் ரைட், எல்லாருக்கும் இருக்கிற ஃபண்டமெண்டல் ரைட், இந்திய சட்டத்தின்படி எல்லாருக்கும் இருக்கிற ஃபண்டமெண்டல் ரைட் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், அதை எப்படி தடுக்க முடியும்? சட்டத்தில் இதுக்கு இடமே கிடையாது. அப்படி இருக்கும்போது தடை செய்யணும்னு சொல்றதெல்லாம் ரொம்ப உங்களுக்கு பிடிக்கலன்னா பார்க்க வேண்டாம் சார் படத்தை. எதுக்கு நீங்க தடை செய்யணும்னு சொல்றீங்க? மத்தவங்க எதுக்கு இதை பார்க்க விடாம தடுக்கிறீங்க? ஆனந்த் மாற்று கருத்தை கேட்கலாம். ஜவாஹிருல்லா சார் உங்களுடைய மாற்று இது ஒரு சகோதரர் ஆனந்த் இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் பிலிம், பொழுதுபோக்குக்கான படம் என்று சொன்னார். இந்த படத்தை பொறுத்தவரை இதில் ஒரு பாடல் காட்சி கிடையாது, ஒரு காதல் காட்சி கிடையாது, ஒரு நகைச்சுவை காட்சி கிடையாது, வழக்கமான திரைப்படத்திற்குரிய மசாலாக்கள் கிடையாது. இந்த படத்தை போய் தியேட்டரில் போய் பார்க்க உட்கார்றவங்க முழுமையாக அந்த படத்தை பார்க்குற அளவுக்கு பொறுமை மக்களுக்கு இருக்குமா என்பதே கேள்விக்குறி. எனவே இந்த படத்தை பொறுத்தவரை இதை பற்றி நாங்கள் அவரிடம் கேட்டபோது, கமலஹாசனிடம் கேட்டபோது அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? ஏன் உங்க வழக்கமானவங்க காதல் காட்சி பாடல்லாம் இல்லைன்னா, திஸ் இஸ் வார் ஃப்ரண்ட், இது ஒரு போர்க்களம் என்று ஏதோ ஒரு ரியாலிட்டியை அவர் ஒரு கலைஞனாக எங்களிடம் பேசவில்லை. யதார்த்தமான நிலையில ஒன்று நடந்தது. அவர் இன்றைய அறிக்கையில கூட நான் சொன்னது யதார்த்தம்ங்கிறார். என்ன யதார்த்தம்னு புரியல எங்களுக்கு. தமிழ்நாட்டிலிருந்து ஆப்கானிஸ்தான் போருக்கு யார் போனாங்க? எவிடன்ஸ் கொடுங்க. எனவே இது முழுக்க முழுக்க ஒரு ஹேட் ப்ரொபகண்டா documentary. It's not a feature film, it's not an entertainment film, but it is totally an Islamophobia hate spreading film. தொடர்ந்து பேசலாம். திரு விக்ரமன், இவர் சொன்னதை போல பொழுதுபோக்கு திரைப்படங்களுக்கு இவர் கூறும் இலக்கணங்கள் எல்லாம் பொருந்துமா? ஒன்று. இரண்டாவது, ஆனந்த் கூறுவது போல இது சுதந்திரத்தின் அடிமடியிலேயே கை வைக்கக்கூடியதா? ஒருவர் ஒரு மாற்று கருத்துள்ள ஒரு படத்தை கண்களால் பார்ப்பதை கூட ஒரு அமைப்பு ரீதியாக தடுப்பது எந்த விதத்தில் நியாயம்? உங்கள் கருத்து என்ன? அதாவது
இன்னொன்னு சொல்றேன், இன்னைக்கு வந்து சினிமா வந்து சார் ஃபர்ஸ்ட் ஜவஹர்லா சார் சொன்னதுக்கு சொல்றேன் சார். சார் இந்த காமெடி இல்ல பாடல்கள் இல்ல அப்படின்னா அந்த அந்த காலத்திலே ஒரு படம் இருக்கு, அதுல பாடல்கள் கிடையாது காமெடி கிடையாது, ஆனா அது ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் தான். அதனால கமர்ஷியல் ஃபிலிமுக்கு பாட்டு வேணும் காமெடி வேணும்ன்ற நெசசிட்டி எல்லாம் கிடையாது. இன்னைக்கு எடுக்கப்படுகின்ற எல்லா சினிமாவுமே வர்த்தக சினிமாக்கள் தான் சார். எல்லாருடைய நோக்கமும் வர்த்தகம் தான். ஸோ இது முக்கியமாக இருக்கும் பொழுது யாருமே வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தை சாடுற மாதிரியோ எதிர்க்கிற மாதிரியோ யாருமே படம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு காலத்தில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பக்தி படங்கள்லாம் வந்து பெருசாக ஓடிக்கிட்டு இருந்தது. இந்த இந்து படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆதிபராசக்தி இப்படிலாம் படங்கள் வந்து ஓடிச்சு. கிறிஸ்தவத்துக்கு ஜீசஸ், அன்னை வேளாங்கண்ணி இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து ஓடிக்கிட்டு இருந்தது. இப்போ ஏன் பக்தி படங்கள் யாருமே எடுக்கிறது இல்லை? ஏன்னா அப்போ ஒரு பக்தி படம் எடுத்தா எல்லா மதத்தினரும் பார்ப்பாங்க, ஒரு ஜீசஸ் படம் எடுத்தா எல்லா தரப்பினரும் பார்ப்பாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு ஒன் சைடு ஆடியன்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தினர் மட்டுமே படம் பார்த்தா படம் ஓடுமான்னு நிச்சயமா ஓடாது, எல்லாரும் பார்க்கணும். அந்த சூழ்நிலை எதிர்பார்க்கிற எந்த ஒரு வியாபாரியும் வந்து நிச்சயமா இஸ்லாம் மதத்தை புண்படும்படியான ஒரு படத்தை யாருமே எடுக்க மாட்டாங்க. கமல் சாரோட நோக்கம் வியாபாரம் தானே. நிச்சயமா இந்த படத்தை வந்து விற்கணும், இந்த படம் கமர்ஷியலா ஹிட் ஆகணும் அப்படின்னு நினைச்சு தான் எடுத்திருப்பாரு. அதனால எந்த ஒரு மதத்தையும் சாடுற மாதிரி படம் நிச்சயமா எடுத்திருக்க மாட்டாரு. அதில் எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது, நாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு நாம் பார்க்கலாம். விருந்தினர்களின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டும் இதன் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டும் இந்த விவாதம் மேலும் அரை மணி நேரத்திற்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசு தொடர்கிறது. திரு பாபு ராமசாமி, ஒரு கருத்திற்கு எதிர்கருத்தாக நாம் சொல்ல முடியும், ஆனால் ஒரு சினிமாவிற்கு அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள், மறுபடியும் சினிமாவை எடுக்க முடியும், இப்படித்தான் அவர்கள் எதிர்ப்பு காட்டுவாங்க. சரிதானே? அது அதாவது அவர்கள் எதிர்ப்பு காட்டுவதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. அதே மாதிரி ஒவ்வொரு சமுதாயத்தினருக்கும் திரைப்படங்களில் வரும் சீன்களை எதிர்ப்பு காட்டுவதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் இந்த திரைப்பட தணிக்கை ஒரு படத்தை எப்படி அணுகுகிறது என்றால் அது ஒரு வெரி லெங்தி ப்ராசஸ். நான் அது முழுக்க சொன்னேன்னா இந்த ஹோல் ப்ரோக்ராமே போயிடும் உங்க டைம். அந்த லெங்தி ப்ராசஸ் அவங்க ஃபாலோ பண்ற போது அவங்க என்ன பார்க்கறாங்கன்னா, ஒரு கலைஞன் வந்து ஒரு கருத்தை சொல்லும் பொழுது ஒரு சில இடங்களில் மிகைப்படுத்தி சொல்ல வேண்டும். அந்த ஒரு படம் ஒரு கருத்து நிற்க வேண்டும் என்றால் 2 எக்ஸ்ட்ரீமுக்கு போய் the conflict of the character should be there. அப்ப அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போய் தான் அவங்க வர முடியும். அந்த எக்ஸ்ட்ரீமிசம் அப்படிங்கிறது கருத்துக்களை அவர் சொல்ற கருத்து இருக்கு. ஆனா கடைசியாக அவர் எங்க வந்து முடிஞ்சிருக்கிறார், அந்த ஓவரால் பிலிம்ல இந்த கதையில அந்த கதை கருவாக என்ன இறுதியாக சொல்கிறது, அதன் பாதிப்பு மக்கள் மீது, பெரும்பான்மையான மக்கள் மீது எப்படி இருக்கும் என்பதை கருத்தில் கொண்டுதான் நிர்ணயிக்கிறார்கள். அதே மாதிரி நீங்க கேட்டீங்க சென்சார் போர்டு இருந்து என்ன பிரயோஜனங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டீங்க. சென்சார் போர்டு ஒண்ணு இல்லன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு குரூப்பும் தடி எடுத்துட்டு சுத்திட்டு தான் இருப்பாங்க, ஒவ்வொரு படத்து பின்னாலும் ஒவ்வொரு கலைஞன் பின்னாலும். நீ சொன்னது தப்பு. இப்ப தீபா மேத்தாவனுடைய வாட்டர் அப்படிங்கிற படத்துல தடை செய்யறதுக்காக எத்தனை இந்த குரூப்புகள் வந்து போயிட்டு இருந்தது. ஆனா கடைசியில் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அப்கோர்ஸ் ரிலீஸ் ஆன பிறகு அதனுடைய உண்மையான கருத்துக்கள் உயர் அதிகாரியா நீங்க பணியாற்றுறவங்க, அதில் உள்ள பெருமைகளை நீங்க சொல்றீங்க. ஒரு இயக்குனர் என்ன சொல்றாருன்றது நம்ம கேட்கலாம். தணிக்கை துறையில் உறுப்பினர்களாக இருப்பவர்கள் அதை ஒரு சுகபோக பதவியாக, ஒரு படம் பார்க்கும் வாய்ப்பாக மட்டும்தான் பயன்படுத்திக்கிறாங்களா, இல்ல இவர் சொல்ற மாதிரி முழுக்க முழுக்க சிறப்பாகவே செயல்படுகிறதா? இவர் சொல்ற மாதிரி முழுக்க சிறப்பா செயல்பட சொல்ல முடியாது. ஆனா அதுல அந்த லகான கையில வச்சிருக்காங்களே, இப்ப வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு இவங்க தான் வந்து ஆர்வா இருப்பாங்க, ரீஜனல் ஆபீசர். அவங்க இவர் சொல்ற எல்லா கருத்துக்களையும் அதுல வச்சிருப்பாங்க. அரசாங்கத்துக்கு ஒரு கருத்து இருந்தா, அந்த படத்துக்கு மாற்று கருத்து இருந்தா அது வந்து இந்த ஆர்வம் மேல திணிப்பாங்க. அரசாங்கத்துக்கு எதிரானது யார்? இந்த உறுப்பினர் தெரியும், அரசாங்கம் திணிக்கும். அரசாங்கம் இப்ப பாபுராம் இருக்காங்கன்னா, இப்ப என்னோட படம் குற்றப்பத்திரிகை, அது வந்து காங்கிரஸுக்கு எதிரான படம். காங்கிரஸ் வந்து இப்ப சென்சார் கிளியரன்ஸ் கொடுத்து எல்லா படமும் நாளைக்கு ரிலீஸ் ஆகும்போது இதே போல மத்திய அரசு என் படத்தை தடை செஞ்சது. அப்புறம் எந்த சென்சார் ஆபீசர் என் படத்தை கொடுத்தாரோ அவர் வந்து என்னோட சர்டிபிகேட் ரிவோக் பண்றாரு. அப்ப வந்து மத்திய அரசாங்கம் தன்னுடைய கருத்தை அவர் மேல திணிக்குது. அவர் மூலமா அந்த கேஸ் நடத்தினாங்க. அது கேள்வி, அந்த உறுப்பினர்களின் தரம் எப்படி இருக்கிறது? ஒரு இஸ்லாமியரும் அதில் இடம்பெற்றிருந்தார் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் என்றால், ஒரு இஸ்லாமியர் இருக்க வேண்டும், ஒரு இந்து இருக்க வேண்டும், அனைத்து மதங்களும் இருந்தால் மட்டும்தான் அவரவர்களுக்கு மட்டும்தான் அந்த பாதிப்பு தெரியும் என்பதா, அல்லது நடுநிலையாளர்களாக எல்லா மதத்தினை சேர்ந்தவர்களும் இருக்க முடியாதா? எல்லாரும் நடுநிலைமையாளர் ஒரு 50% இருப்பாங்க. ஆனா வந்து இது போன்ற படங்களுக்கு வந்து நிச்சயமா வந்து இது அவங்களுக்கும் தெரிஞ்சிடும், இது முஸ்லீம்ஸ் எதிர்ப்பான படமானு நினைக்கிறாங்க. அப்ப நிச்சயமா அதுல ஒரு முஸ்லீமை இடம்பெற செய்வாங்க. ஆனா அந்த முஸ்லீம் கூட இப்ப ஜவஹர்லா வந்து 15,000 ஓட்டுல வித்தியாசம் ஜெயிச்சார். அவரோட வெற்றிக்கு நான் கூட ஒரு காரணம், என்ன அவர் தெரிஞ்சிருக்காது. ஆனா இந்த அவரோட தேர்தல் பிரச்சாரத்துல வீதி வீதியா நான் அவருக்காக தேர்தல் பணியாற்றி இருக்கேன். அப்ப ஒரு முஸ்லீமா இதுவாலும் தெரியாது, என்னோட கருத்துக்கு அவர் இதுவா இருந்தார். அது போல இதுல கூட அசன் வந்து இருக்கு, அவரு கூட
இந்த சட்டமன்ற தேர்தல் வெற்றி வாய்ப்பை இழந்த ஒரு இவரை போல வெற்றி பெற்றிருந்தா இவருக்கு இணையான தகுதி உள்ளவர் அவரும் இந்த படம் பார்த்துட்டு சொல்லியிருக்காரு இந்த படத்துல அது மாதிரியான கருத்துக்கள் இல்லைன்னு. அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா விக்ரம் நான் சொன்ன மாதிரி இப்போ அவருக்கு ஒரு மிதவாத இஸ்லாமியராகவும் இவர் அது மாதிரி அதிகப்பட்டுள்ள இஸ்லாமியராகவும் ஒரு முஸ்லிமை திட்டும் போது ஒரு ரஹமத்துல்லான்னு ஒருத்தர் திட்டும் போது ரஹமத்துல்லா திட்டினாவனா எடுக்காம மொத்த முஸ்லீமும் திட்டினா மாதிரி அவர் எடுத்துக்கூடிய நீங்க சொன்னீங்க அது மேல அவருக்கு இது வந்துடுது. அதுதான் இங்க அவரோட. நான் வந்துடுறேன் திரு உமர், ஒரு நிமிடம் ஐயா. ஹேராம் படம் இந்துக்களை புண்படுத்துவதாக இருந்தது என்று பெரிதாக குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. அப்படியாக எடுத்த ஒரு படைப்பாளி, ஒரு மூத்த கலைஞன் எப்படி இஸ்லாமியர்களுக்கு விரோதி என்று நீங்கள் சொல்றீர்கள்? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப 5 பேர் இருக்கிறாங்க. 5 பேரும் நான் மட்டும் தான் அந்த படத்தை பார்த்தவங்க. இந்த விஸ்வரூபம் படத்தை பார்த்தவங்க நான் மட்டும் தான் இங்க உட்கார்ந்துருக்கேன். 5 பேரும் படம் பார்க்கல. ஜவாஹிர்லா சாப் இன்னைக்கு சொல்றாங்கன்னா அவங்களுக்கு நாங்க அணுவா விளக்கி இருக்கோம் இந்த படத்தினுடைய சாராம்சம் என்னன்னு. அவங்க கட்சி நிர்வாகிகளும் நாங்கள் எங்களுடைய கூட்டமைப்பு ஆலோசனை கூட்டத்தில் கூட நாங்க அணுவா அவருக்கு விளக்கி என்ன நடந்துச்சுங்கிறத அவருக்கு நாம ரிப்போர்ட் பண்ணிருக்கிறோம். அதனால அவர் எல்லாத்தையும் புரிஞ்சிருக்காரு. படத்தை பார்த்தவர்கள் சொல்லுகிறோம் தவறு இருக்கிறது என்று, படத்தை பார்க்காதவர்கள்லாம் தவறு இல்லைன்னு சொல்லுவது பொருத்தமா தெரியல. படத்திலே முழுக்க இன்னைக்கு நாளைக்கு 26ஆம் தேதி நீதியரசர் அதை பார்க்கவிருக்கிறார். அந்த படம் பார்த்த பிறகு அவருடைய மனநிலையே மாறும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. நாங்க இந்த படத்தை சும்மா வெறுமனே எதிர்க்கல, முழுக்க இப்படித்தானே எல்லோரும் சொல்றாங்க. ஒரு படத்தை பார்த்து இந்து மதத்தின் விரோதி என்றும் இன்னொரு படத்தை பார்த்து இந்த குறிப்பிட்ட சாதிக்கு எதிரானவர் என்றும் நீங்கள் ஒரு மாதிரி சொல்கிறீர்கள். அவர் என்ன ஒட்டுமொத்த மனித குலத்திற்கு எதிரி போல? படத்துல சில காட்சிகள் இருந்தால் அதை நீங்க சொல்வது போல இருக்கலாம். முழு படமே இஸ்லாமியர்களை கொச்சைப்படுத்துவதாக, அவருடைய வழிபாட்டு முறைகளை காயப்படுத்துவதாக, அவருடைய உயிரினும் மேலாக நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த திருமறை குர்ஆனை வசனத்தை ஓதிக்கொண்டே அங்க தீவிரவாதத்தில் ஈடுபடுவது போலவே தொழுகையின் முறையை நாங்க எவ்வளவு கண்ணியத்தோடும் எவ்வளவு ஒழுக்க மாண்போடும் இந்த தொழுகையை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கோம். அந்த தொழுகை மிகச் சாதாரணமாக ஒரு குண்டு வைக்கக்கூடியவன் தொழுது விட்டுதான் குண்டு வைக்கிறான் என்பது போலவும், திருமறை குர்ஆனை ஒரு தூக்கிலே போட நடுவீதியிலே வைத்து ஒருவனை தூக்கிலே போடுகிறார்கள். தூக்கிலே போடும்போது திருக்குர்ஆன் வசனம் அங்க படிக்கப்படுகிறது. படிக்கப்படுவது மட்டுமல்லாமல் இருக்கக்கூடிய அந்த வெளியே திறந்த வெளியிலே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எல்லாம் துப்பாக்கிகளை உயர்த்தி கொண்டு அவர்களை சந்தோஷ கழிப்பிலே கும்மாளம் போடுவது போன்ற ஒரு காட்சியை காட்டுகிறார்கள் என்றால் இரக்க குணம் இல்லாதவர்கள் இஸ்லாமியர்கள் என்பதை போன்று சித்தரிக்கக்கூடிய நிலை அந்த படத்திலே இருக்கிறது என்பதை நாங்கள் உண்மையிலேயே மிக வருத்தத்தோடு அதை சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். என்ன இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் உண்மை, இதெல்லாம் ஆப்கானிஸ்தானில் நடைபெற்ற உண்மை. இந்த ஆப்கானிஸ்தான் உள்ள இஸ்லாமியனோடு தன்னை இவர் இணைச்சுக்கிட்டதால, தன்னை ஐடென்டிபிகேஷன் பண்ணிக்கிட்டதால வர ப்ராப்ளம் இதே இல்ல. ஐயா ஒரே நிமிஷம். இந்த தாலிபான்ஸ் இந்த புத்த விகாரத்தை உடைச்சாங்க, பெண் கல்வியை மறுத்தாங்க, தனி மனித சுதந்திரத்தை பறிச்சாங்க. இதெல்லாம் இஸ்லாமியர் கிடையாது, ஆப்கானிஸ்தான் உள்ள அடிப்படை உள்ளதை எடுத்திருக்கிறார். நான் மிக தெளிவாக ஒன்றை நான் ஒரு கருத்தை இங்கே பதிவு வைக்க விரும்புகிறேன். நம்முடைய முன்னாள் தணிக்கை போடு அதிகாரி அழகாக முடித்தார். படம் எப்படி வேணாலும் ஒரு கான்ஃப்ளிக்ட் கேரக்டர்கள்லாம் இருக்கும், கடைசியில் அதுக்கு ஒரு முடிவு இருக்கும், முடிவை வைத்து தான் இந்த படத்தை ஜட்ஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னார். அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு இந்த படத்தை எப்படி முடிக்கின்றார் என்றால், விஸ்வரூபம் முடியவில்லை, விரைவில் இந்தியாவில் விஸ்வரூபம் தொடரும் என்று முடிக்கின்றார். அதில் ஒன்று முல்லா உமர் சாகணும் அல்லது நான் சாகணும் என்று அதிகாரியாக இருக்கக்கூடிய அதிகாரியாக இருந்து அல் காய்தாவுக்கு பயிற்சி கொடுத்தார்களாம். அதே முதல்ல இந்திய வெளிவிவகார கொள்கைக்கே ஊர்வலிக்கக்கூடிய கருத்தெல்லாம் இந்த திரைப்படத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். தணிக்கைத்துறை தோல்வியா சரியா என்பது படம் அவர்கள் எப்படி சர்டிஃபை சான்றிதழ் கொடுத்தார்களோ அதே ஃபார்ம்ல வெளிவந்து மக்களிடம் கடைசியாக ஏற்படும் தாக்கத்தை பொறுத்து தான். அதை படம் வர்றதுக்கு முன்னாலே ஒரு சில குரூப் அப்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு படம் வர்ற போது ஒரு குரூப் அப்செக்ட் பண்ணிட்டு தான் இருக்குது. நீங்க எப்படி எல்லா படங்களும் ஒரு சிலரை காயப்படுத்தத்தான் செய்யும். ஆனால் கடைசியாக அந்த படம் என்ன சொல்லுகிறது அவர்களையும் சேர்த்து என்பதுதான். அது படம் வந்த பிறகுதான் தெரியும். கடைசியாக அந்த படம் என்ன சொல்கின்றது என்றால், கடைசியாக அந்த படம் சொல்லக்கூடிய செயல்பாடுகள் நிச்சயமாக முஸ்லிம்கள் தீவிரவாதிகள், தீவிரவாதத்தில் பற்றுள்ளவர்கள், முஸ்லிம் குழந்தைகள் கூட அதற்காக பயிற்றளிக்கப்படுகிறார்கள் என்ற ஒரு காட்சியை கூட கமலஹாசன் இந்த படத்தில் சேர்த்திருக்கிறார். ஒரு 12 வயது பையனை கண்ணை கட்டிவிட்டு வரிசையாக துப்பாக்கிகள் அடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது AK-47 ரக துப்பாக்கி, இது AK-57 ரக துப்பாக்கி, இந்த புல்லட் இத்தனை MM என்றெல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு இங்கே
காட்சிகள் சித்திரமாக்கப்பட்டு இருக்கின்றது என்பதையும் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன். அது மட்டும் பேசினார். இந்த காட்சிகள் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பது. திரு விக்ரமன், என்னுடைய கேள்வி, இங்கு பேசிய பலரும் சொன்னது, ஆனந்த் சொன்னது, இந்த கதையை வெளியிட்டு விடாதீர்கள் என்று. ஏதோ ஒரு வியாபார நெறிமுறையின்படி நாம் கதையை வெளியிடக் கூடாதுதான். நீங்களும் சொன்னீர்கள் இது இறுதியாக ஒரு வர்த்தகம் தான், அவர் அப்படி எடுத்திருக்க மாட்டார் என்று சொன்னீர்கள். அதிலேயே என்னுடைய கேள்வி, இறுதியாக இயக்குநர்களுக்கு, தயாரிப்பாளர்களுக்கு இலக்கு வர்த்தகம் தான். அந்த வர்த்தகத்தை பெரிதாக கொண்டு வருவதற்கு சமீப காலமாக அதற்கான விளம்பர முயற்சிகள் சில நேரங்களில் கீழ்த்தரமாகவும் அமைந்து விடுகின்றன. இது போன்ற ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு கதையை எடுத்து விட்டாலே இலவச விளம்பரங்கள் கிடைத்துவிடும் என்பதும் ஒரு காரணமாக இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? நிச்சயமா இல்ல. அது வந்து கமல் ஒரு மூலமான ஒரு பப்ளிசிட்டி அவருக்கு தேவையில்லை, நிச்சயம் உண்மை அது. அதே போல கமல் சாருக்கும் இது போன்ற ஒரு மத விரோத ஒரு படம் எடுக்க வேண்டிய அவசியம் அவருக்கும் இல்லை, அது மாதிரியான ஒரு பப்ளிசிட்டி அவருக்கு தேவையும் இல்லை. பட் என்னுடைய ஒரே ஒரு தாழ்மையான கடைசி கருத்து என்ன அப்படின்னா, இப்போ வந்து இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது, ரிலீஸ் ஆகலாம். ஆன பிறகு வந்து இஸ்லாமிய நண்பர்கள் நிறைய பேர் பார்ப்பாங்க. இவங்க சொன்ன இந்த கருத்துக்கள் இதுல இல்ல, இது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு படம் தான் அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த போராட்டம், இந்த படம் டிலே ஆகுது, இந்த டிலேனால ஏற்பட்ட நஷ்டங்கள் இதெல்லாம் யார் ஈடு செய்வா? அப்ப இவங்களுடைய கருத்து தவறுன்றதை அப்போவாது ஒத்துக்குவாங்களா? இது மட்டும்தான் என்னுடைய கேள்வி. இல்லாமல் இருந்தா தானே இவங்க சொல்றது பொருந்தும். திரு ஆனந்த், உங்களுடைய கருத்தை பதிவு செய்யும். என்ன சார் கருத்து சொல்றது இதுக்கு? ஏன்னா இவர் வந்து ஒரு முடிவிலே இருக்காங்க. ஸோ இது சென்சார் போர்ட் சொல்றதை நம்ப மாட்டேங்கிறாங்க, திரு கமல்ஹாசன் சொல்றதை நம்ப மாட்டேங்கிறாங்க, ஒரு முடிவு கட்டிட்டாங்க. இப்போ சரி, அவங்க ஒப்பீனியன் அது இருக்கட்டும், பட் படத்தை எதுக்கு நீங்க சொல்ற மாதிரி சொல்வதையெல்லாம் எப்படி நம்ப முடியும்? பார்ப்பதை தானே நம்ப முடியும் சார். அது வந்து ஆடியன்ஸ் எடுக்க வேண்டிய முடிவு. நான் எடுக்க வேண்டிய முடிவோ, நீங்க எடுக்க வேண்டிய முடிவோ, அவர் எடுக்க வேண்டிய முடிவோ கிடையாது. ஸோ அது ஆடியன்ஸ் அந்த முடிவை எடுக்கட்டுமே. அப்ப இவங்க எல்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க சார்? இவங்க எவ்ரிபடி அவங்களோட இண்டிவிஜுவல்ஸ். ஐ ரெப்ரசன்ட் ஒன்லி மீ, ஹி ரெப்ரசன்ட்ஸ் ஒன்லி ஹிம்செல்ஃப். நான் வந்து நான் இங்க வந்து திரு கமல்ஹாசனை ரெப்ரசென்ட் பண்ணி வரல. அதே மாதிரி அவர் வந்து தமிழக இஸ்லாமியர் அனைவரையும் ரெப்ரசென்ட் பண்ணி வந்ததா நான் கருதல. அதுல நான் மாறுபடுறேன். 24 அமைப்புகளுடைய தலைவர்கள் தான் அந்த படத்தை பார்த்தாங்களே ஒழிய தனி மனிதர்கள் யாரும் போய் பார்க்கல. அந்த ஒவ்வொரு அமைப்புக்கு பின்னாலும் மிகப்பெரிய அளவுல பலம் பொருந்திய தமிழக இஸ்லாமியர்கள் அந்த அமைப்புகளுக்கு பின்னாலே இருக்கிறார்கள். அப்படியெல்லாம் லேசாலாம் எடுத்துக்க கூடாது. எல்லா அமைப்பினுடைய தலைவர்கள் ஒன்று மட்டும் இன்றைக்கு நிற்கிறார்கள். இது நீங்க முன்னாடி கேட்டீங்க, விஜயகாந்த் படத்துல வந்துச்சு, அந்த படத்துல வந்துச்சு, ஏன் கேட்கலன்னு கேட்டீங்க இல்லையா? அப்பெல்லாம் இது போன்ற ஒரு ஒற்றுமை எங்கள் மத்தியில இல்லாம இருந்தது. அமைப்புகளும் இந்த அளவுக்கு இல்லை, வீரியமாக இல்லை. அப்ப சினிமாவை எடுத்துக்கிட்டீங்க, இப்ப எடுத்துக்க முடியல. அதுதான் இப்ப பிரச்சனை. இப்போ காட்சிகள் வரலாம், சினிமாவில் இப்ப காட்சிகள் வரலாம். ஒரு முஸ்லீம் கேரக்டரை காட்டுறாங்கன்னாக்கா அவன் கையில ஏதோ கட்டிக்கிட்டு ஒரு லூசுத்தனமான ஒரு உடையை உடுத்திக் கொண்டு தமிழ் பேச தெரியாதவனை போல நம்மில்கி நிமில்கி அப்படி எல்லாம் பேசிக்கிட்டு, எந்த இஸ்லாமிய தமிழகத்துல அப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறான்? எங்கேயோ யாரோ பேசுறத வச்சுக்கிட்டு ஒரு மார்வாடி பேசுகிற பேச்சை போன்று நம்மில்கி நிமில்கின்னு தமிழகத்தில் அதுக்கு முன்னாடி மதத்தை சேர்ந்தவர்கள் அறிவாள் தூக்குகிற காட்சிகளே இல்லையா? அறிவாள் தூக்குகிற காட்சிகள் இருந்தால் அது வன்முறை. அதாவது ஒரு 2 சமூக மத்தியிலே ஏற்படுகிற பிரச்சனை தான் இன்றைக்கு பேசப்படுகிறது. 2 குழுக்கள், அங்க ஒரு ரவுடி இருப்பான்னா ஒரு வில்லை ஒருத்தர் இருப்பா, கதாநாயகன் ஒருத்தர் இருப்பா. அவங்க 2 அறிவாள் தூக்கிறது பிரச்சனை இல்ல. 2 சமூகத்தினுடைய பெயரை வைத்து நீங்க வன்முறை காட்சிகளை காட்டினா அங்க பிரச்சனை வரும். உங்களுடைய மாட்டுக்கு இல்ல. இப்ப இன்னைக்கு சொல்றதுல வந்து ஒரே ஒரு தவறு என்னன்னா, இப்ப தமிழகத்தை விட ஆந்திர பிரதேசத்துல வந்து அதிகமான முஸ்லீம் இருக்காங்க. ஹைதராபாத்ல வந்து மெஜாரிட்டி ஆஃப் முஸ்லிம்ஸ் இருக்காங்க. துப்பாக்கிக்கு இங்க வந்து எதிர்ப்பு ஹைதராபாத்ல வரவே இல்லை. அவன் படத்தை படமா பார்த்துட்டு அதே அந்த படம் தான் வந்து ஹைதராபாத்ல, ஆந்திரால, பம்பாயில என்ன நடக்குங்கிறது கொஞ்ச நாள் காத்துட்டு பாருங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் அந்த படத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. தமிழகத்தில் நாங்க பார்த்திருக்கோம். தமிழகத்தினுடைய சமூக நல்லிணக்கத்தை கெடுக்கக்கூடிய, கம்யூனல் ஹார்மனியை டிஸ்ஹார்மனி ஆக்கக்கூடிய இந்த படத்துக்கு எதிராக நாங்கள் எடுத்து வைத்த கருத்தை ஒரு சமூக பொறுப்புள்ள அரசாங்கம், தமிழக அரசாங்கம் டேம் 999 தமிழ்நாட்டில் வெளியிட்டால் எந்த அளவுக்கு அது மிகப்பெரிய அபத்தமோ அதே போன்ற ஒரு அபத்தம், அதே போன்ற சமூக பிளவுக்கு ஏற்படும் என்று நினைத்து தமிழக அரசு பொறுப்புணர்வுடன் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கக்கூடிய உத்தரவை அடுத்து மற்ற முதலமைச்சர்களும் செய்வார்கள். காத்திருங்கள். தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளை. நேர்பட பேசு தொடர்கிறது. திரு செல்வமணி, ஹைதராபாத் போன்ற நகரங்களில்
படம் பார்த்து விட்டு படத்தை படமாக பார்த்து விட்டார்கள் நீங்க சொன்னீங்க. அவர் சொல்ல இன்னும் பொறுத்திருந்து பாருங்கள் என்கிறார். அங்கதான் வந்து விஷயம் ஆரம்பிக்குதுன்னா, படம் பார்க்கறவங்க தானா உணரணும். இப்ப ஜவஹர்லால் ஐயா மாதிரி அவங்க என்ன பொறுத்திருந்து பாருங்க அங்க என்ன நடக்க போகுதுன்னா, இப்ப இவங்க அங்க பலமா இந்த அமைப்பு இருக்கு இவங்கள மாதிரியே. அப்ப அமைப்புகளோட தலைவர்கள் இவங்க கன்வின்ஸ் பண்ணி இதுக்கு எதிரான போராட்டத்தை உருவாக்கி இனிமே மறுபடியும் தோற்று. நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா, துப்பாக்கி படத்தை பார்த்த அவங்க 1 கோடி முஸ்லீம் இருக்காங்க, அவங்களும் படம் பார்த்தாங்க, நீங்களும் படம் பார்த்தீங்க. ஆனா உங்களுக்கு தான் கோவம் வந்து அவங்க படத்தை பார்த்துட்டு போயிட்டாங்க. இப்ப நீங்க வந்து ஒருவேளை நீங்க அவங்களை இனிமே தூண்டி விடலாம், பொறுத்திருந்து அவங்கள இந்த இது போல ஒரு எதிர் போராட்டத்தை நடத்தலாம். ஆனா என்னோட கருத்து என்னன்னா, மக்கள் அங்க இருக்கிற மக்கள் அதை படமா பாக்குறாங்க. நீங்களும் படத்தை படமா பாருங்க, பேரா எடுத்துக்கங்க, மதமா எடுத்துக்காதீங்க. இப்ப வந்து இந்திய எல்லையில வந்து 2 ஜவானை வந்து கழுத்தெடுத்தாங்கன்னா அவங்க வந்து நான் ராமசாமி கழுத்தெடுத்தான்னு காமிக்க முடியாது. அங்க ஏன் கழுத்தெடுத்தவங்க வந்து முஸ்லீம் தான். அப்ப அந்த காட்சி இருக்கும்போது நான் முஸ்லீமா தான் எடுப்பேன். அப்ப அந்த பேரை மட்டும் பாருங்க. அதுல வந்து ஒரு ஃபரூக்னு ஒரு முஸ்லீம் கட் பண்ணா ஃபரூக் வந்து இந்திய ஜவானை கட் பண்ணான்னு எடுத்துங்க. ஒரு இஸ்லாமியன் இந்திய ஜவானை கட் பண்ணா எடுத்துக்க கூடாது. அதுதான் என்னோட வேண்டுகோள். அதுதான் நடக்கணும். நீங்க வந்து தான் அத்தாரிட்டேட்டிவ் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டு நான் தான் இதுக்கு முஸ்லீமுக்கு இது எடுத்துக்கிட்டு உங்களோட பின்னாடி உங்களோட கருத்துக்களை அவங்க மேல திணிச்சிடாதீங்க. இப்ப நல்லா இருக்கிற இந்த மதம், நல்லா இருக்கிற இந்த நாடு, சகோதரத்துவம் வந்து உங்களோட தீவிரமான நம்பிக்கைகளால இதை சீர்குலைச்சு. உமர் ஃபரூக், எல்லா தலைவர்களுமே ஒன்று சொல்றீங்க, கிரிக்கெட் போன்ற விளையாட்டுகள் பாகிஸ்தானோட நடக்கும் பொழுது விளையாட்டை விளையாட்டாக பாருங்கள் என்று எளிதாக சொல்கிறோம். சினிமாவையும் சினிமாவாக பார்த்து விட வேண்டியதுதானே? உங்களை விட மக்களை சிந்தனையில் குறைந்தவர்கள் என்று தலைவர்கள் நினைக்கிறீர்களா? சினிமாவை சினிமாவாகத்தான் எடுக்கணுங்கிறத நாங்கள் எங்களுடைய விருப்பமும். சினிமாத்தனமா தான் எடுக்கணுமே ஒழிய ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டு ஒரு சமூகத்தை குறிவைத்து தாக்கக்கூடிய அளவில் படங்கள் எடுக்கக்கூடாது அப்படிங்கறத எங்களுடைய கருத்து. எப்படி நீங்க உங்களுக்கு சுதந்திரம் இருக்குது, கருத்து சுதந்திரம் இருக்கு, எழுத்து சுதந்திரம் இருக்கிறதுக்கா எதை வேணாலும் செய்துட்டு இதுல குஜராத்ல நடந்த கலவரத்தை படமாக்க முடியுமா? யாராவதும் நிச்சயமா யார் ஆக்கியிருக்கா? இனிமேல் இதுவரைக்கும் நீங்கள் ஆக்கினது எல்லாமே இதுவரைக்கும் நீங்கள் எடுக்கப்பட்டது எல்லாமே இஸ்லாமிய தீவிரவாதம், முஸ்லீம் தீவிரவாதம், முஸ்லீம் தீவிரவாதியா தான் காட்டிருக்கீங்களே ஒழிய ஒரு இந்து அமைப்புல இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் நீங்க காட்டிருக்க முடியுதா? 5-6 வருடங்களுக்கு முன்பு நான் வந்து குண்டு வைக்கக்கூடியவன் அத்தனை பேரும் இஸ்லாமியர்கள் என்றுதான் நாங்கள் உட்பட கருதி கொண்டிருக்கோம். நான் சொல்றேன், மும்பையில இருக்கக்கூடிய நான் எடுத்த படம், முதல் படம் வீரப்பன் வந்து வில்லனா தான் வச்சு படம் எடுத்தோம். இவன் தான் கட்டவன். அது எடுத்தவர் வந்து இப்ராஹிம் ராவத் முஸ்லீம் தான். அப்ப வந்து யாரும் ஒண்ணு அவர் வன்னியர் சமுதாயம் சேர்ந்தவனா எல்லா வன்னியரை சேர்ந்துட்டு எப்படி முஸ்லீம் வந்து வன்னிய சமுதாயத்தை இழிவுபடுத்த சொல்ல முடியாது. ஏன்னா வீரப்பன்கிறவன் வந்து ஒரு தீவிரவாதி, ஒரு வந்து சமூகத்தால் வெறுக்கப்படக்கூடிய சக்தி. அதை எடுத்து இப்ராஹிம் ராவத்துங்கிற ஒரு ஆள் எடுத்தார், அவ்வளவுதான். அதை விட்டுட்டு இப்ராஹிம் ராவத்துங்கிற ஒரு இஸ்லாமியர் வன்னிய சமூகத்தை தாழ்த்தி படம் எடுத்துட்டார் நினைக்க முடியுமா? அப்படி இல்ல, நீங்க தவறா புரிஞ்சிருக்கீங்க. ஒரு உமர் வில்லனா காட்டுங்க, தப்பு இல்ல. நான் வந்து ஒரு தெளிவான வில்லனா காட்டுறது நாங்க தப்பா சொல்றேன். ஆனா உமர் சார்ந்திருக்கக்கூடிய சமுதாயத்தினுடைய மத நம்பிக்கையை கொண்டு வர தெளிவான கருத்து அதுதான் வேண்டாங்கிறோம் நாங்க. இஸ்லாத்தை பொறுத்தவரை இது உலகளாவிய மதம். உலகத்துல ஆப்கானிஸ்தான்ல எந்த குர்ஆனை ஓதுகிறானோ அதைத்தான் நாங்க ஓதுறோம். அமெரிக்காவில் எந்த குர்ஆனை ஓதுகிறானோ அதைத்தான் நாங்களும் ஓதுகிறோம். எந்த அல்லாஹ்வை அவன் ஒரே இறைவனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறானோ அதைத்தான் நாங்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஒரே நபியைத்தான் பின்பற்றுகிறோம். அப்ப மத அடிப்படையை நீங்க கை வைக்கும் போது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம்களுக்கும் அது காயப்படும் என்கின்ற உணர்வு எடுக்கக்கூடிய அந்த படைப்பாளிகளுக்கு வர வேண்டும். அதை விட்டுட்டு கமர்ஷியலா எடுத்து என்னுடைய எழுத்து சுதந்திரத்தை பறிக்க கூடாது, அதை தலையிடக்கூடாது என்று சொல்வது தவறு. சரி, இதை உங்களை நிறைவு கருத்தை எடுத்துக்கிறேன். திரு ஜவாஹிருல்லா, மனம் காயப்படக்கூடாதபடிக்கு திரைப்படங்கள் எடுக்க வேண்டும் என்றால் உங்களால் திரைப்படம் எடுப்பதற்குரிய ஒரு இலக்கணத்தை வரையறை செய்ய முடியுமா? நிச்சயமாக வரையறை செய்ய முடியும். சற்று முன் பேசிய இயக்குனர் அவர்கள் நம்முடைய இந்திய எல்லையில் நம்முடைய 2 ஜவான்கள் பாகிஸ்தானியர்களால் தலை கொய்யப்பட்டு சென்றுவிட்ட சூழலை பார்த்தார்கள். அதை நாம் இந்திய ஜவான், பாகிஸ்தான் ஜவான் என்ற அடிப்படையிலே தான் பார்க்க வேண்டும். அந்த சம்பவத்தை கூட நாங்கள் வன்மையாக கண்டித்து அறிக்கை வெளியிட்டோம். ஆனால் இங்கே வந்து ஆப்கானிஸ்தானில் நடந்ததெல்லாம் படம் எடுத்திருக்காங்கிறதுக்காக நாங்கள் இதை எதிர்க்கவே இல்லை. தயவு செய்து அதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இஸ்லாமிக் சற்று முன் உமர் ஃபாரூக் அவர்கள் குறிப்பிட்டது போல இஸ்லாம் வந்து ஒரு உலகளாவிய மதம்.
இன்று உலகத்திலே வாழக்கூடியவர்களில் 5 பேரில் ஒருவர் முஸ்லீமாக இருக்கிறார். உயிருக்கு மேலாக மனிதகுலம் அனைத்துக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய வழிகாட்டும் நூலாக திருக்குரான் இருக்கிறது. தொழுகை முறை இருக்கின்றது. இந்த திருக்குரான் போதிப்பதற்கு எதிராக நடக்கக்கூடிய அந்த காட்சிகளை மதத்துடன் இணைத்து இந்த படம் தயாரிக்கப்பட்டு இருப்பதின் காரணமாக தான், அதுவும் ஒரு தமிழ்நாட்டு களத்தை வைத்துக்கொண்டு தமிழ்நாடு அதற்கு ஊக்கம் கொடுக்கக்கூடிய, தமிழ்நாட்டு முஸ்லிம்கள் எல்லாம் அதற்கு ஊக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு அளவிலே சித்தரிக்கப்பட்டு இருப்பதின் காரணமாக தான் நாங்கள் எதிர்க்கின்றோம் என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த படத்தை பொறுத்தவரை நிச்சயமாக ஒரு கருத்து திணிப்பு இருக்கின்றது. நான் சொல்கின்றேன், இங்கே இருக்கக்கூடிய இயக்குனர் செல்வமணியா இருக்கட்டும் அல்லது இன்னொரு நண்பராக இருக்கட்டும், அவங்க எல்லாம் படம் எடுத்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் ஒரு விஷயத்தை பேலன்ஸ் பண்ணுவாங்க. இப்ப நம்ம செய்தி கொடுக்கிறோம் ஊடகத்தின் மூலமாக, ஒரு பேலன்ஸ் பண்ணுவோம். ஒரு கலைஞர் நிச்சயமாக பேலன்ஸ் பண்ண வேண்டும், எதிர்கருத்துகளையும் சொல்ல வேண்டும். ஆப்கானிஸ்தானியர்கள் இந்த போராட்டம் எப்படி தொடங்கியது? ரஷ்யாவுடைய ஆக்கிரமிப்பு, ரஷ்யாவுக்கு எதிராக அந்த மண்ணின் மைந்தர்கள் நடத்திய போராட்டம், இந்த திரைப்பட பிரச்சனையை பொறுத்தவரையில் உங்களுடைய நிறைவு கருத்துக்கள், அமெரிக்காவுடைய தலையீடு, இதை பற்றி எல்லாம் இந்த திரைப்பட பிரச்சனையை பொறுத்தவரை உங்களுடைய நிறைவு கருத்துக்கள் என்ன? தணிக்கை துறையில் 6 மாதங்களுக்கு முன்னதாக அனுமதி பெற்றுவிட்டு இன்று இப்படி ஒரு பிரச்சனை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. பல 10 கோடிகள் செலவாகி இருக்கின்றன. இந்த நிலையில் இந்த படம் அடுத்து என்ன செய்யப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீங்க? என்னுடைய மிக தெளிவான கருத்து, இந்த படத்திலிருந்து பலரும் பாடம் படித்துக் கொள்ள வேண்டும். எப்படி ஒரு திரைப்படத்தை எடுக்கக்கூடாது என்பதற்கு ஒரு கலைஞனுக்கு நிச்சயமாக கருத்து சுதந்திரம் இருக்கின்றது, அதில் 2 சந்தேகம் இருக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் அதை தாண்டி அவனுக்கு ஒரு சமூக பொறுப்பு இருக்கின்றது. நாம் பேசக்கூடியவை, எழுதக்கூடியவை மக்களுக்கு மத்தியில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற இலக்கணத்தில் படம் எடுக்கப்பட வேண்டும். அந்த இலக்கணத்திற்கு மாறாக திரு ஆனந்த், உங்களுடைய நிறைவு கருத்துக்களை பதிவு செய்யுங்க. மேட்ரு கோர்ட்ல இருக்கு சார். ஸோ தமிழக அரசு ஏதோ ஒரு பயத்தினாலேயோ நிர்பந்தத்தினாலேயோ இந்த மாதிரி ஒரு பேன் போட்டிருக்காங்க. இதை கோர்ட் பண்ணாதுங்கன்னு நாங்கள் நம்புறோம். அவ்வளவுதான். இல்ல, இந்த படத்தை விட்டுருங்க, கோர்ட்ல இருக்கட்டும். பொதுவாக திரைப்படங்களுக்கு இது போன்ற எதிர்ப்புகள் வரும்பொழுது எதிர்காலத்தில் திரைத்துறையின் நிலை என்னவாகும்? எனக்கு பயமா இருக்கு சார். ஏன்னா இப்போ இதை என்கரேஜ் பண்ணி விட்டோம், இது ஒரு பிரசிடென்டா செட் பண்ணிட்டோம்னா அடுத்த படம் எல்லாரும் எடுக்கும்போதும் வருவாங்க. ஸோ எனக்கு டெஃபினட்டா ஆஸ் அ ஃபிலிம் டெக்னீஷியன் எனக்கு பயமா இருக்கு. திரு விக்ரமன், உங்களுடைய நிறைவு கருத்துக்கள். முன்பு நண்பர் அந்த ஆனந்த் சொன்ன மாதிரி தான் எனக்கும் தோணுது. ஏன்னா இவங்க எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சு நேற்று பாத்தீங்கன்னா ஒரு நடிகை ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க, நான் குடிக்கிற மாதிரி காட்சி வந்தா அந்த படம்லாம் ஓடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க குடிக்கிற மாதிரி காட்சியில நடிச்சிருக்காங்க. நாங்க அதுல என்ன பண்ணுவோம்னா குடிக்கிற மாதிரி சீன்ல கொக்கோ கோலாவோ பெப்சியோ தான் ஊத்தி கொடுப்போம், அதுதான் குடிச்சிருக்காங்க. இப்ப அதுக்கு எதிர்த்து இன்னொரு அமைப்பு, இந்து அமைப்பு இப்ப கேஸ் போட்டுருக்கு. அதனால தயவு செய்து சொல்றேன், சினிமாவா பாருங்க. நீங்க மார்க்கெட் இங்க பாகற்காயும் விற்கும், வாழைக்காயும் விற்கும். உங்களுக்கு பாகற்காய் பிடிக்கலன்னா வாங்காம போயிருங்க. ஆனா அதை விட்டுட்டு இதை யாரும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியோ இல்ல கடையில விற்க கூடாதுன்னு சொல்றதுக்கோ அந்த உரிமை யாருக்கும் இல்ல. பத்திரிகையில் இருக்கிற சுதந்திரம், மீடியாக்கள் இருக்கிற சுதந்திரம் எங்களுக்கும் இருக்கு. எங்களுக்கு தயவு செய்து இனிமேலாவது அனுமதிப்பீங்கன்னு நான் நம்புறேன். நன்றி. பாபு ராமசாமி, உங்களுக்கு நிறைவு கருத்து. ஐயா ஜஃபருல்லா சொன்ன கருத்து நான் அவர் என்ன சொன்னார், எப்படி இருக்கணும்னு சொன்னாரோ அது இருக்கிறாங்களான்னு பாக்குறதா சென்சாரோட வேலை. சான்றிதழ் அதெல்லாம் இருந்தா தான் கொடுக்குறாங்க. பெரும்பாலும் யாருடைய மனதையோ அல்லது ஒரு இதனுடையோ கண்டிப்பா காயப்படுத்துமானால் அந்த அளவுக்கு அனுமதிக்க வாய்ப்பே கிடையாது என்பதுதான் என்னுடைய கருத்து. சில நேரங்களில் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு இது ஒரு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளத்தை ஏற்படுத்தலாமோ என்கிற ஒரு எண்ணம் இருந்தால் ஒரு குறுகிய காலத்துக்கு தடை செய்யறதுக்கு அனுமதி இருக்குது. ஆனா அதை கோர்ட்டுகள் கேன்சல் ஆர் எக்ஸ்டெண்ட் ஆர் நாங்க சொன்னது சரியா தப்பான்னு கோர்ட்டு சொல்லலாம். சரி, திரு செல்வம், உங்களுடைய நிறைவாக ஒரு சில வார்த்தைகள் நீங்க சொல்லுங்க. இஸ்லாமியர்கள் போராடுவதற்கு எண்ணற்ற விஷயங்கள் இருக்கின்றன, போராடி கொண்டுதான் இருக்கின்றார்கள். இதற்கு இவர்கள் காட்டும் இவ்வளவு தீவிரம் தேவைதானா? ஒரு நிறைவு கருத்து. அவங்க தங்களுடைய மத நம்பிக்கையை கொச்சைப்படுத்துறது ஏற்று போராட்டம் நடத்துறது எனக்கு கருத்து வேறுபாடு இல்லை. ஆனா அவங்க நினைக்கிற இதுதான் படம் இலக்கணத்தை அவங்க வகுக்க முடியாது. அதுக்குதான் அரசாங்கம் இருக்குது, அதுக்குதான் கோர்ட் இருக்கு. அதனால அவங்க கோர்ட்டுக்கு போயிட்டு இல்ல தணிக்கைத்துறைக்கு, அரசாங்கத்துக்கு இது மாதிரி எடுக்கணும்னு அங்க அனுமதி வாங்கிக்கிட்டோம். தனிப்பட்ட கமலஹாசன் குடும்ப கொடுத்தது இதெல்லாம் அவங்களும் தங்களை தாழ்த்திப்பாங்க. திரைத்துறையை அவமானப்படுத்துற மாதிரி ஆயிடும். அவங்க இது மாதிரி எடுக்கக்கூடாது. எல்லாருக்கும் ஒரு உரிமை இருக்கு.
நான் ஒரே கருத்து தான் நான் மறுபடியும் சொல்றேன். திரைப்படத்தை திரைப்படமா பார்க்க அனுமதிக்க. நீங்க பார்க்கலையா, பார்க்கறவங்க ஜனங்க பார்த்தாங்க சரியில்லைன்னா அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்புறம் மற்றவங்க யாரும் எடுக்க மாட்டாங்க. உங்களை ஆப்கான் இஸ்லாமியோட உங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்காதீங்க. ஆப்கான் இஸ்லாமியன் நீங்க வந்து ஆப்கான் படம் எடுக்கும்போது அவன் தமிழ் பேசணும்னா ஒரு சட்டம் எங்களுக்கு தேவைப்படும். என்ன பண்ணலாம், கோயம்புத்தூர் இதுல படிச்சாரு, இப்போ ரோஜாவிலே இருக்கு. நான் வந்து ஏன் தமிழ் பேசுறேன்னா கோயம்புத்தூர் விவசாய கல்லூரியில் படிச்சேன். அப்ப ஏன் அவன் தமிழ் பேசுறான்னா நான் சென்னைக்கு வந்தேன் இல்ல மதுரைக்கு வந்தேன், அதுதான் ஒரு காரணமா இருக்குமே தவிர கமலஹாசன் நிச்சயமா வந்து இது முஸ்லாமியர்களை வந்து அவருக்கு இதை எடுக்கிறவங்க யாருன்னு கூட பார்க்கணும். எடுக்கிறவங்க பால் தாக்கரேவா இருந்தா நீங்க வந்து சண்டை போடலாம். கமலஹாசனுக்கு வந்து எந்த விதமான எதிர்ப்பும் கிடையாது இஸ்லாமியர்கள் மேல. அவர் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அது வேற விஷயம். ஆனா திரைப்படத்துறையை நீ ஆளுக்கு ஆளு வந்து நாட்டமா பண்ணிக்கிட்டு நாங்களாம் அப்ரூவ் பண்ணுவோம் யாரும் வராதிங்க. அதுக்கு தணிக்கைத்துறை தான் இருக்கு. தணிக்கைத்துறை பண்ணா தப்புன்னு தணிக்கைத்துறை கிட்ட நீங்க போராடுங்க. ஆனா எல்லாருக்கிட்டையும் அப்ரூவ் வாங்கிட்டு படம் எடுக்கிற சூழ்நிலையை தமிழ்நாட்டில் உருவாக்காதீங்க. நிச்சயமாக தமிழகத்தில் தமிழக மக்களும் சிந்தனை தெளிவு நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டுதான் வருகிறது. ஒரு திரைப்படம் எல்லாம் சகோதரத்துவத்தை உடைத்து விடாது என்ற நம்பிக்கையோடு இந்த அமர்வை நிறைவு செய்யலாம். உங்கள் வருகைக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. மற்றும் ஒரு நேர்பட பேச நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம். எந்த விஷயங்களும் இந்த அரசாங்கத்திலும் நம்ம எல்லாரும் கைதட்டி ஓஹோன்னு ஆரவாரிச்சு ஒரு ஆனா சிபிஐக்கு தெரியல எங்க போய்கிட்டு இருக்க நாடு.